சிற்றம்பலம். மானேற்கலை விளையும் கவர்ந்து உள்ளம் கொள்ளை கொள்ள வளக்குண்டே தேனே அமுதே என் சித்தமே சிவலோகநாயக செல்வமே ஆனே அலம்பு புனல் பொன்னி அணியாவடுதுறை அன்பர்தம் கோனே நின் மெய்யடியார் மனக்கருத்தையே முடித்திடும் குன்றமே கருணை ஒளிதிருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தருதுறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலை வார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக குழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதோரடிகள் அடியனைகள் போற்றி எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டு அருளுகின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்வு நடப்பதற்கு துணையாய் இருக்கின்ற பெரியவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் மக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நம்முடைய கடவுள் மாமுனிவர் அருளி செய்த திருவாத ஊரர் புராணத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/3 பகுதி கதை வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 545 பாடல்களில் ஒரு 190 பாடல்கள் நாம் வந்திருக்கிறோம். வழக்கம் போல காப்பு செயலை சொல்லி நூலுக்குள்ள நாம் விட்ட இடத்துல தொடருவோம். பவளமால் வரை நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவளமாதுனென்றாடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பொன்றொடித்து ஒரு கரத்தில் தருத்துயர்கிரிப்புறத்தெழுதும் கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம். கவளமாகளிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை போற்றி நினைந்து நூலுக்குள்ள செல்கின்றோம். போன வார நிறைவா குதிரையிட்ட சருக்கத்தை நம்ம துவங்கி அதில் சில பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கோம். மந்திரி சருக்கம்னு முதல்ல திருவாத ஊரில் இருந்து மதுரைக்கு மந்திரியான செய்திகள்லாம் சொன்னார். அதன் பின்னர் திருப்பெருந்துறை சருக்கத்தில் மந்திரியாக இருந்த வாதவரடிகள் குதிரை வாங்க போய் அங்க நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அதெல்லாம் திருப்பெருந்துறை சருக்கம்னு லொக்கேஷன் வைஸ் போறார். மந்திரியா இருந்தது மதுரையில், அப்போ வாத ஊரர்ல இருந்து மந்திரி பதவியேற்று மந்திரி பதவி சிறப்பாக செஞ்சது அதெல்லாம் மந்திரி சருக்கம். அப்போதான் குதிரை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தது. மன்னர் இவற்றை பொண்ணும் பொருளும் கொடுத்து ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல அதற்காக மதுரையிலிருந்து கிளம்பி அவருடைய படை பலங்களோட கிளம்பி போறார் கிழக்கு கடற்கரையை நோக்கி. அங்கே தான் போய் குதிரை வாங்கிறதுக்கு அங்கே போன இடத்துல தான் திருப்பெருந்துறையில் இந்த கதையெல்லாம் நடக்கு. அதனால அந்த திருப்பெருந்துறை சருக்கம்னு அதான் இந்த நூல்லே கொஞ்சம் பெருசும் கூட, கிட்டத்தட்ட 166 பாடல்களில் அதுதான் சொல்கிறார். அதனால் அது கிட்டத்தட்ட 135 பாடலில் சொல்கிறார். அதனால் அதெல்லாம் சொல்லி அங்கே திருப்பெருந்துறை நடந்தது, சுவாமி வந்தது, உபதேசம் பண்ணது, அதெல்லாம் அப்புறம் அங்கே இருந்து இவர் அந்த நிலையிலேயே இருக்க அதுக்கப்புறம் திரும்ப மதுரையில், ஏன்னா எப்படினாலும் மன்னன் எதிர்பார்ப்பானே குதிரை வேண்டுமே, அதுக்காக அதை பற்றிய நிகழ்வுகள்லாம் நடந்தது. இப்போ அதெல்லாம் சொல்லி இவர் மதுரைக்கு வந்துட்டார். மன்னன்ட்ட சொல்லிட்டார் குதிரை ஆவணி மூலத்தன்னைக்கு வரும் அப்படின்லாம் சொல்றார். அந்த கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுக்கப்புறம் அங்கே கூட இருந்த ஒரு மந்திரி மன்னன்ட்ட சொல்லி இப்படியெல்லாம் அங்கே ஒன்றும் குதிரையெல்லாம் ஒன்றும் இல்லை மன்னா, அதாவது இருக்க மாதிரி தெரியல, இவர் நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக அவசரப்பட்டு இங்கே உங்களை ஏமாத்துறதுக்கு இங்கே வந்துட்டார். ஆனால் இன்னும் குதிரையெல்லாம் வரும்னெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, அந்த பணமெல்லாம் யாரோ ஒரு அடியார் மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு
அப்படின்னு சொல்ல மன்னன் உடனே அவசரமாக என்ன பண்ணுறான், ஒரு ஆளை விட்டு அங்கே போய் பார்க்குறான். அங்கே அந்த ஒற்றர்கள் தூதர்கள் போய் பார்த்து பெருந்துறை அந்த பகுதியிலெல்லாம் சுற்றி பார்த்தா அங்கெல்லாம் குதிரைகள்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இன்னும் 2 நாளில் குதிரை இங்கே வரும்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் அங்கே ஒன்றும் தெரியலை. ஏன்னா 2 நாளில் அங்கே வரணும்னா அது 2 நாளைக்கு முன்னாடி அங்கே எங்கே வந்திருக்கணுமோ அது வரைக்கும் வந்திருக்கணும் இல்லையா? இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், இவரை தன்னலாளர்களை கொண்டு மந்திரி பதவியை நீக்கி இவரை சிறையிலே அடைத்து அந்த தான் கொடுத்த பணத்தை எல்லாம் பெற்றுத்தாருங்கள் என்று சொன்னால் அதெல்லாம் நடந்தது. இப்போ இவர் சுவாமிகிட்ட வழிபாடு வைக்கிறார். பெருமானே, நீங்கள் தான் வந்து அன்னைக்கு சொன்னீங்க, நாமே வந்து இந்த நாடே வியக்க நாமே பரித்திரள் மேலே வந்து அணைவோம் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ 2வது அங்கேருந்து சொல்லி அனுப்பும் பொழுதும் அந்த மன்னன் எதுவும் கேட்பான்ல, எந்த வகையில் நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லி மந்திரி கோலமே பண்ணி வச்சு திருநீர் சாத்தி அப்படி அனுப்பிச்சி வச்சிங்க. ஆனால் இன்னைக்கு நிலைமை இப்படி இருக்குதுன்னு இவர் வருத்தப்பட்டு வழிபாடு செய்ய அதை கண்டு இறங்கி அங்கே இருந்த குதிரையிட்ட சருக்கம் ஆரம்பிக்க. இது வரைக்கும் திருப்பெருந்துறை சருக்கமாக இருந்தது. இவர் வருத்தப்பட்டதெல்லாம் மதுரைக்கு வந்துட்டார், வந்து வருத்தப்படுறார். அதெல்லாம் இந்த இப்போ இவர் செய்கிற வழிபாடு சுவாமி காதில் இருந்தது. சுவாமி உடனே அதை கேட்டு அடியாருடைய வழிபாட்டுக்கு எப்பவுமே இறங்கும் தன்மையாளனவன். அதனால வந்து சுவாமி என்ன பண்ணார், எல்லா இடங்கள்லையுமே அதான் சொல்றார், கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் தான் ஞானசம்பந்தர் சொல்றார். கொழுமையர் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றிங்கிறார் பாமன் சபை. அதனால வந்து வழிபாடு செய்தால் சுவாமி வந்து உடனே அருள் செய்தான். இது போல அடியார்கள் வழிபாடு செய்தால் அவன் உடனே அதற்கு செவிசாய்க்கிறான். அதனால வந்து உடனே என்ன பண்ணா, அது மாணிக்கவாசகருக்கு ஏற்பட்ட இதை அது கூட ரொம்ப அருமையாக சொல்றார். தந்தையார் மகனுக்கு ஏதேனும் ஒரு இது இருக்கும்னு சொன்னால் அதை தீர்ப்பது தன்னுடைய கடன் ஆதலால். அதுதான் போன வாரம் நம்ம ரொம்ப அந்த தந்தை மகன்கிற உறவையெல்லாம் நம்ம சொன்னோம். அதெல்லாம் நிர்வாண தீட்சை பெற்று அந்த உயர்ந்த நிலையிலே நின்று சொல்லுவது என்றெல்லாம் நம்ம சிந்திச்சோம். அதனால அதெல்லாம் சொல்ல அதை செவிசாய்த்த பெருமான் உடனே வந்து குதிரைகளோட வரணுமே அப்படின்னு தான் சொல்லி என்ன பண்ணா, அங்கே இருந்த நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி வானவர்கள் சில பேரை அழைத்து அவர்களை எல்லாம் குதிரை வீரர்களாக்கி, அது கூட வந்து சொல்றார் ஆசிலா இமையோர்பர் அப்படின்னா குற்றம் செய்யாத இமையோர்கள்னாரு. அங்க குற்றம் செஞ்ச இமையோர்களும் இருக்கிறான். இங்க இவர் கூப்பிட்டு வந்தவன் தான் குற்றம் இல்லாத இமையோர். அவன் என்ன குற்றம் செய்தான், அங்க மேலே இருக்கிறான் அப்படின்னா அப்புறம் எப்படி மேலே இருக்கிறான்னா, சிறந்த பசு புண்ணியத்தினாலே மேலே அவனுக்கு இடம் கிடைச்சது. இந்த அதுக்கு முந்தைய பிறவிகளில் நிறைய நல்வினை பயன்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் யான் எனதுங்கிற செருக்கோடு செஞ்சாங்க. அதனால் அது பசு புண்ணியமாக பதிவாச்சு. ஆனால் நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் மேலே சுவாமி வச்சு அந்த அன்பத்தை கொடுக்குறான். அங்கே போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேலே இருக்கிறதுனால நாணவ மலம் சும்மா விடலை. அங்கே எல்லாருக்கும் வந்து நம்ம காலில் விடணும், நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த குற்றத்தை செய்கிறாரு. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வாம் மனன் என்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டினர். அதனால என்ன பண்ணார், அந்த தவறை செய்பவர்கள் தான் தேவர்கள். அதனாலதான் சுவாமி என்ன பண்றான், அவர்களை விடுத்து இங்க வர நினைக்கிறான். தேன்பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இதுகள் நீ வான்பழித்து இம்மன்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்னர் இங்க வரான். அந்த தேவர்கள் தன்னுடைய திருவடியை வணங்குறதுக்கு சுவாமி கூசுறாங்கிறது. வாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரலையாய் நேரலையீர் சீச்சி வையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமேதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன்னு. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம்னா ஏனைய உரையாசில் என்னெல்லாம் சொன்னாங்கன்னா, தேவர்கள் வணங்குவதற்கு கூசுகிறார்கள். ஏன் கூசுகிறார்கள்? ஏன்னா அவங்க ஒன்றும் சுவாமிக்கு இணையாலாம் அவங்கள ஒரு நாள் நினைச்சதில்லை, நினைக்கவும் முடியாது. அப்புறம் ஏன் கூசணும்? இப்போ எனக்கு இணையா ஒருத்தர் இல்லை, எனக்கு கீழே ஒருத்தர்னு அவருக்கு போய் வணக்கம் போடுறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் வரும். என்னை விட பெரியவர் ஒருத்தர் வணக்கம் போடுறதுல என்ன தயக்கம் எனக்கு வரப்போகுது? அதனால சுவாமி வந்து ஒரு நாளும் தேவர்கள் ஒருவனா இருந்தா கூட அவன் தேவாதி தேவன். அதனால அவன் வந்து தேவர்கள் விண்ணுலகத்தில் இருக்காங்கிறதுக்காக தேவர்கள் ஒருத்தன். தேவாதி தேவனை இல்லை, தேவாதி தேவனை தேவரெல்லாம் அலறிட்டு தேடியும் அப்புறம் நம்ம கடைசியில் சொல்ற நாவார்ந்த மறைவாடி நட்டமாடி நான்முகனும் இந்திரனும் மாலும் போற்ற
காவார்ந்த பொழில் சூழ் காணப்பேராய் கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே என் பூவார்ந்த பொன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழ் ஊர்மேவிய முன்னியனையன் பாடுறார் கடைசியில். அதனால தேவர்கள் எல்லாம் சுவாமியை வணங்கத்தான் செய்கிறாங்க. அப்புறம் இங்க என்ன கூசுறாங்கன்னா, நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யலைன்னா ஒரு 2 நாள் வரலன்னு அப்புறம் 3ஆம் நாள் வழிபாடு செஞ்சா சுவாமி கேட்பார்ல, என்ன 2 நாள் அழகணும், ஏன்னா உங்களை 2 வகுப்பு அழகணும், இன்னைக்கு தான் திரும்ப வரீங்க அப்படின்னு கேட்பாங்கன்னா, அதனால இந்த வகுப்புக்கு போகாம இருக்கனாலும் சில பேர் வரமாட்டாங்க வந்து அது மாதிரி. அதனால என்னாச்சு, தேவர்களுக்கு அந்த ஒரு சிக்கல் இருந்துதான். அதனால தேவர்கள் கூசுகிறார்கள் அப்படிதான் எல்லாரும் எழுதுனாங்க உரை. தண்டபாணி தேசியர் தான் எழுதுறார், இந்த தேவர்கள் எல்லாம் தன்னை ஏன் வணங்க வேண்டும் என்று சுவாமி கூசுகிறான்னு எழுதினார் பொருளை. அப்படி சொல்லலாமா, அதுக்கு இடம் இருக்காங்கிறதுக்கு அவரே இடம் காட்டினார். அப்படி சொல்லலாம், சான்று காட்டுறார். அவ்வளவு பெரிய உரையாசிரியரே சான்று காட்டி தான் எழுதுறார். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நானியே அப்புறம் சொன்ன. அதனால பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும், பொக்கம்னா பொய்ன்னு அர்த்தம். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர்தம்மை நானியனர். இதெல்லாம் கோயிலுக்கு வராட்டா என்ன அப்படின்னு சுவாமி நினைக்கிறான். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன். நெக்கு நெக்கு நினைப்பவர் நினைந்து நினைந்து உருகி, சுவாமி நினைந்து உருகி, ஐயாத மனத்தினனை நைவிப்பான் ஐயா நீ உலாப்பு வந்த அன்று முதல் இன்று வரை கையார தொழுதருவி கண்ணாரி சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திருலோக்கிய சுந்தரனை ஒம்பாந்து முதல். ஆனால் அந்த நையா அந்த மனம் எப்படி இருக்கணும், நைந்து நைந்து உருகுன மனம். அது அங்க சுவாமியை உள்ள இருக்கானா. அப்படி இல்லாமல் அன்னைக்கு இன்னொரு புது ட்ரெஸ் போட்டுவிட்டு அப்படி இது பண்ணிட்டு நம்ம கோயிலுக்கு வரது எல்லாரும் பார்க்குறாங்களான்னு வேற பார்த்துட்டு இதெல்லாம் ஜாமி பார்த்துட்டாங்க. அதனால என்ன பண்ணா, இதெல்லாம் கோயிலுக்கு வராட்டான்னு நினைக்கிறான். பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர வரதம்மை நானியேன்னு அதை எடுத்து இங்க கொண்டுட்டு, அதனால இவ்வாறு தொடர்ந்தும் முறையாகவும் வழிபாடு செய்ய இயலாத அந்த தேவர்கள் தம்மை ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று அவன் கூசுகிறான் பொருளினர். கூசும் மலர்பாதம், தேவர்கள் வணங்குவதற்கு சுவாமி கூசுறான். அப்ப சுவாமி யார் வழிபடுறத விரும்புறான்னா, இந்த பூலோகத்தில் இருக்கும் வழிபடுறது. அதுதான் இங்க வரான். அதெல்லாம் அங்க சொன்னார். அதனால கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகம் எங்க சார் இருக்கான்னு, தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிறான். ஈசனார்க்கு அன்பாரியா மாரேலோர் எம்பாவாய் இதெல்லாம் சொன்னார். அப்படியெல்லாம் பண்ண அந்த திருவடி பெருமான் அப்படி தேவர்களுக்கே கிடைக்காத அந்த பெருமான் இப்ப என்ன பண்ணா, அப்ப என்ன ஆச்சுன்னா, தன்னை வணங்க நினைக்கின்ற தேவர்கள் எல்லாம் ஆசுடையவர்கள், குற்றமுடையவர்கள். இங்க சுவாமி கூப்பிட்டு தேவர்கள் அப்படின்னாரு ஆசிலா இமையோர்னர். அந்த இது கூட இல்லாத ரொம்ப பக்குவத்தால் உயர்ந்த தேவர்கள். அதனால ஆசிலா இமையோர் அவர்களை ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு வீரரா நீங்களும் அந்த சார்ஜ் எடுங்க. அவங்களுக்கும் தெரியும் நரி மேலதான் உட்காந்து நம்ம போறோம்னு. ஆனா குதிரையா இருக்கு எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். சுவாமி சொன்னா எங்க வேணாலும் உட்காரலாம். அதனால என்ன எவ்வளவு பெரிய பெருமை. இன்னைக்கு அவங்க பேர்லாம் ரெக்கார்டில் இருக்கும்ல. அன்னைக்கு சுவாமி மதுரை குதிரை உணவு, ஆமா அதுல நம்மளும் ஒரு ஆள் கூட போனோம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும்ல பெருமையா. அதனால அப்படி கூட வந்தவங்க அவங்க அப்படியெல்லாம் மதுரைக்கு வந்தார்கள். இப்போ அது கூட நான் சொன்னேன், அவர் வந்த உடனேயே எல்லா வானவர்கள், அதனால எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கிறான். ஒருத்தனை பார்த்தாலும் குதிரை வீரம் மாதிரிலாம் தெரில. இந்த முக்கா பேண்டை போட்டுக்கிட்டு இப்படி சட்டை போடாமலாம் வரல. அவன் எல்லா கிரீடத்தெல்லாம் வைர கிரீடெல்லாம் மேலே கழட்டி வச்சுட்டு வந்திருக்கு. ஒன்னொன்னும் பாண்டிய மடன மாதிரி 100 மடங்கு பணக்காரன் ஒருத்தனும் மேலே இருக்குவேன் அப்படி வந்திருக்கிறான். அதனால சரி இதெல்லாம் மறைக்க முடியும், தோற்றத்தை மாற்றல. அதனால அவன் பார்த்த உடனே மன்னனுக்கு அப்பா முதல்ல குதிரை முன்னாடி குதிரை அப்படின்னு மெல்ல மாணிக்கவாசகர் இதுக்கு தலைமை யாரு முன்னாடி ஒருத்தர் வராரு. பெண் குதிரையில வேத குதிரையில ஏறி நம்மால் வரார் மேல. அவர் தான் மாணிக்கவாசகர். இப்ப ரொம்ப அமைதி காத்திருக்கார். ஏன்னா நேற்றுக்கு நீ என்ன நம்மள என்ன மந்திரி பதவி இல்லை, என்ன ஜெயிலில் போட்டு, ஆனால் காலையில் தினத்தையில் போட்டான் மீண்டும் மந்திரி அப்படின்னு போடுவான். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அவர் பேசாமல் இருக்கார். இந்த மந்திரி பேர்லாம் எனக்கு கிட்ட போட அப்படின்னு இருக்கிறார். அவர் இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. ஆனால் அவர் என்ன பண்ணார், பேசாமல் இருந்தார். இருந்துட்டு சாமி இவர் மன்னன் கேட்டான், யாரு இதில் தலைமை யாருன்னாரு. இந்த அந்த இருக்கிற இவர் தான் தலைமை அப்படின்னு காமிச்சான். என்னாச்சா அவனை பார்த்த உடனே
தம்மை அறியாமல் எழுந்து நின்று 2 கையும் தலைமையில வச்சு வணங்கினானாம் மன்னன். அதுதான் சொல்றார் திருவிழா. சுட்டுதற்கரிய சோதி சுருதிவாம் புறவியோடு சுட்டுதற்கரிய சோதியினர். சுவாமியை இந்த மாதிரி என்று சுட்டி அறிய முடியாது. அது சித்தாந்தம் சொல்லிச்சு. இந்த உலக பொருள் எல்லாம் சுட்டி அறியப்படும், அதெல்லாம் அழியும் தன்மை உடையன. சுவாமி ஈங்கு இது என்றது கடந்த இயல்பினானும் சிவபிரகாசம். அதனால இப்ப இந்த இருக்கான் இதுன்னு சுவாமியை சுட்டி அறிய முடியாது. அதனால சுட்டுதற்கரிய சோதி, அது கூட ஒரு பெரிய நயம். அவன் சுட்டுதற்கரிய சோதி. ஞானசம்பந்தர் புராணத்துல அப்பா யார் பால் கொடுத்துன்னு சொல்றப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு தொழுதுனால தன்னுடைய விரல்களால் சுட்டின்னு போட்டார் சேக்கலா சாமி. இப்போ வேற யாரும் நம்ம எழுதியிருந்தான்னு வச்சுங்க, தெரியாமல் எழுதிட்டான் சார் தம்பி அப்படின்னு சொல்லிடலாம். சேக்கலா சாமி அப்படி சொல்ல முடியுமா? அரைஞ்சிருவான். இல்லை, அது என்னவா, சிவமாம் தன்மையினால் நின்று அவருடைய புதல்வர் போலே இருந்ததனால் அவரால் சுட்ட முடிந்ததாம். ஏனையோரால் சுட்ட முடியாது. அங்க என்ன பண்ணாரு, அவரு சுவாமியை எமக்கு இது செய்த பிரான் இவன் என்று சொல்லி சுட்டினார். அது ஒரு இடத்துல. இங்க அதனால பொதுவாக சுவாமியை சுட்டி அறிய முடியாதவன். அதனால சுட்டுதற்கரிய சோதி, அதே ரொம்ப அருமையான சித்தாந்த நயம். நீங்க சுட்டி அறியப்படும்னு சொன்னா என்ன சிக்கல் வந்துரும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு சுட்டி அறியப்படும் பொருள் அழியும்னு ஆகும். சரி, நம்முடைய கருவிகரணங்களாலே சுட்டி அறியப்படும் பொருள் அழியும். இது உயர்ந்த கருவிகரணங்களாலேன்னு ஒருவேளை கொண்டு அதனால சுட்டி அறியலாம் அப்படி சொன்னா என்ன சிக்கல் வந்துடும்னா, சுட்டி அறியப்படும் பொருள்னு ஒரு பொருளை சொல்லிட்டா அந்த பொருளுக்கு உருவமுடையதாயிடும். உருவமுடைய பொருள் என்ன ஆகும்னா அழியும்னு திரும்ப வந்துடும். அதனாலதான் என்ன பண்ணாரு, இவங்களை சுட்டி ஈங்கு இது என்று அது கடந்த இயல்பினானும் அப்படிம்பார் சிவபிரகாசில. அதனால இங்க என்ன சொல்றாரு, சுட்டுதற்கரிய சோதி திருவிழாப்பணத்தை சொல்றார். சுருதிவாம் புறவியோடு, சுருதிங்கிறது வேதம், வேத குதிரையில வாராம், புறவின்னா குதிரை. சுருதிவாம் புறவியோடு மட்டு அவள் தாரினான் அப்படின்னா நல்ல மலர்ந்த மாலைகள், பூனால கொண்ட மாலைகள் தாரினான். முன் வருதலும் அவன் அப்படி அதில் வரவும் கருணை நாட்டம் பட்டு உளமயங்கி, அவனுடைய கருணையினாலே இந்த மன்னன் உலகம் மயங்கிட்டானான். அதனால உளம் மயங்கி தன்னை மறந்து எலி எந்திரிச்சிட்டான். எலியை பாண்டி வேந்தன் தட்டவிழ் கமலச்சங்கை தலைமிசை கூப்பி நின்றான். அப்படி என்ன சொன்னா, அதுக்கப்புறம் ஒரு செயலும் இல்லையா, அப்படியே பேசாம நின்றுட்டான். பக்கத்துல மன்னா அவன் குதிரை விற்க வந்தவன், நீங்க என்ன கை தூக்கி நிற்கீங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்ல வேண்டியிருக்கு. இவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அப்படின்னு ஏன்னா சொக்கநாத பெருமான். அதனால இவன் என்ன நினைச்சானே, சரி சொக்கநாத பெருமான் அருளால குதிரை வந்ததுன்னு நினைச்சான். சொக்கநாத பெருமான் தான் வந்திருக்காங்கிறது அப்ப தெரியல. அவ்வளவுதான் அவனுக்கு. பின்னாடி வேதக்கானத்துல சொல்ற இறைவனுடைய மறைப்பாற்றலினாலே இது மன்னனுக்கு தெரியாம மறைச்சாங்கிறார் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்தார். இதெல்லாம் அங்க சொல்லி இப்ப மன்னர் பார்த்தாரு, ரொம்ப மகிழ்ச்சி இதாயுது. அப்போ மன்னர் சொல்றார், இந்த இடத்துல நம்ம நிறுத்துறோம் போன தடவை மாணிக்கவாசகர்கிட்ட. ஏன்னா அவர் தான் இவருக்கு எல்லாம் பண்ணது. நீங்க அவர்கிட்ட சொல்லி அந்த குதிரையை கொஞ்சம் நடத்தி காட்ட சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன்னா குதிரை வந்ததுனால குதிரை நல்லா இருக்காங்கிறதுனால பார்க்கறதுக்காக கொஞ்சம் நடத்தி காட்டு, அதுல ஏதாவது நொண்டி இண்டியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நடத்தி காட்டுங்கிறார். அது சொன்ன மாணிக்கவாசகர் மனசுல நினைச்சாராம், என்ன சொல்லலாம் இவன் யார் மன்னனை சுவாமிகிட்ட கொண்டு வந்த குதிரையை போய் நடத்தி காட்ட சொல்றானே அப்படி இப்படியே சொல்றார். என்னிவன் மொழிந்தனன், என்ன சொன்னான் இந்த ஆளு? 23வது பாட்டு குதிரையிட்ட சர்க்கத்தை அன்னைக்கு தான் முடிச்சோம். என்னிவன் மொழிந்தனன் என தமிழ் இறங்காம் மன்னிய வருந்த வரும் வான்முகம் மலர்ந்தே. மனசுல வருத்தப்பட்டான், யார்கிட்ட போய் இப்படி நினைக்கான்னு. ஆனா வெளிக்காட்டிக்கல, சரிங்க பண்ணா பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு வான்முகம் மலர்ந்தே கண்ணலை நலங்கொள் கனியை குறுகி. சுவாமிய கண்ணல் அப்படின்னா கற்பஞ்சாறு, அதில் பண்ற கட்டின இனிப்பு. நரங்கொள் கனியை தேனாய் என்ன அமுதமுமாய் தித்திக்கின்ற பெருமான் அவனை போய் கண்ணலை நலங்கொள் கனியை குறுகி அவன் பக்கத்துல போய் நெஞ்சான் முன்னுற வணங்கி. மன்னன் தன்னை அறியாமல் கையை மேல தூக்கி வணங்கி நின்றுட்டான். இவர் கை தூக்கி வணங்கலாங்க. ஏன்னாரு மந்திரி வெளியே அப்படி காட்டிக்கிறார், குதிரை கொண்டு வந்தியா
அப்படி அப்படி போய் நிக்கிறாரு. ஆனா எப்படின்னாரு, நெஞ்சால் முன்னுற வணங்கி, அப்படி வணங்கி விழி முத்துதிர நின்று அங்க போய் நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் நடத்தி காட்டுங்க, ஒரு நாளா இருக்கா. சொல்ல மனசு வரல, அப்படியே கண்ணில் பொலு பொலுன்னு கண்ணீரா அப்படியே நிக்கிறாரு அவர் முன்னாடி போய். இவ்வளவுதான். இப்படிதான் போன வாரம் நின்னார். இப்ப சொல்ல, மன்றன் மலரோனும் நெடுமாலும் உருவேரா அன்று முதல் என்றும் அறியாத வகை நின்றாய் வென்றி விடையன்றி உயர் வெம்பரியின் மீதே இன்றுனை வணங்க முன்னெத்தவம் முயன்றேன். அருமையா சொல்ற. இது மன்றன் மலரோன், மன்றன் மலரோன்னா பிரம்மா, மலர் மேல இருக்கிற மலரோனோடு நெடுமாலும், திருமாலும், மலரோடு நெடுமாலும் அப்படின்னா நெடுமாலோடு மலரோனும் அப்படி பொருள். அந்த ஊடு போட்டதுக்கு உரை எழுதுறாரு வேர்பிள்ளை. சாதாரணமா இவர்களோடு இவர்கள் வந்தார்கள்னா முடிஞ்சு போச்சு, அதுதான் இங்க பொருள். ஆனா அது நெடுமாலோடு பிரம்மன்கிறதுனால இவர் என்ன சொல்றாரு, பக்குவத்தால் அவங்க ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கு. நெடுமால் கொஞ்சம் உயரம், இது கொஞ்சம் கம்மியா. அதனால என்ன சொன்னாரு, ஆசிரியனோடு மாணவன் வந்தான் என்பது போல அப்படின்னு எழுதினார். ரெண்டும் ஒண்ணு இல்லையா. இது எங்க தெரியுதுன்னா தண்டமணி தேசிய அப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த அளவு உரையில எழுதி வச்சார். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலரு. மால் மனதால் அறியவில்லை என்பது பக்குவத்தால் உயர்ந்த நிலை ஆதலாலும், நான்முகன் கண்ணாலாகவே காணவில்லை என்பதில் பக்குவ இழிவு கட்டும் அவ்வாறு சொன்னார்னு எழுதினார். இவன் பார்த்தது கூட இல்லை, அவன் பார்த்திருக்கான் ஆனா முழுசா அறியல, அதனால இவனுக்கு அவன் மேல அப்படின்ட்டு மால் அறியா நான்முகனும் காணா. அது ஒரு வார்த்தைக்கு எப்படி வேர்பிள்ளையை பிடிச்சுதான் மனுஷன் அதுல இருந்து எடுத்து. ஏன்னா மால் அறியா நான்முகன் அறியான்னு சொல்ல, மால் அறியான்னா கண்டிருக்கிறான். அவங்களுக்கு தெரியுமா? நல்ல தெரியும். பேசி பெருசா பழக்கம் எல்லாம் குணாதிசயங்கள்லாம் தெரியாது, ஆனா அவங்க தெரியும். எனக்கு மங்கையர்கரசி அக்கா ஆள தெரியும் என்னாரு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு திருமால். பிரம்மன் இல்ல, அது நான் பார்த்ததில்லை, அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம், இது கொஞ்சம் பக்கத்துல கூட கொஞ்சம் பக்கத்துல கம்மியா, அந்த வித்தியாசத்தை காட்டுறதுக்கா மாணிக்கவாசகர் பண்ணார் மால் அறியா நான்முகன் காணான்னு போட்டார் வார்த்தையை. அதை தன்மனுஷன் எடுத்து நுட்பமா அதை காட்டினார். அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், மலரோனும் நெடுமாலும், அந்த ஊடு அப்படிங்கிற மலரோனும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லிட்டார், ஆசிரியரும் ஆணாக்கணும் என்பது போல அப்படின்னு எழுதிட்டார். அப்ப ரெண்டும் ஒண்ணு இல்லையா. அதனால மன்றன் மலரோனும் நெடுமாலும் உருவே உயரா அன்று முதல் இன்றும், அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் ரெண்டு பேத்துக்கும் தெரிலன்னு. ஏதோ அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க தெரில சார், ஆனா அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா சொல்ல. அன்று முதல் இன்றும் அறியாத வகை நின்றாய் மாணிக்கவாசகர் சொல்றார். பிரம்மனுக்கும் திருமாலுக்குமே அன்று முதல் இன்று வரை அறியாத வகையில் நின்ற பெருமானே. அவங்களுக்கு அப்படி கிடைக்காத பெருமான் இந்த பாண்டிய மன்னன் முன்னாடி இப்படி நிக்கிறியப்பா எனக்காக. அதான் அதுல உருக்கம். ஏன்னா அவங்க முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு கிடைக்கல. இந்த மன்னன் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை விஷயத்துல நீங்க அவன் முன்னாடி உருவத்தை காட்டி நிக்கிற, இதெல்லாம் எனக்காகத்தானே, யாருக்காக நீ இதெல்லாம் செய்யற, இந்த ஒரு ஆன்மாக்காவாப்பா இவ்வளவு வேலை. அதை அப்படியே நினைக்கிறார். அன்று முதல் இன்றும் அறியாத வகை நின்றாய் வென்றி விடை அன்றி உயர் வெம்பரியின் மீதே. வென்றி விடையன்றி, வெற்றியுடைய இடப வாகனத்துல வர்றவன் நீ. இன்னைக்கு அந்த இடப வாகனம் இல்லாமல் வென்றி விடை அன்றி உயர் வெம்பரியின் மேல், ஒரு குதிரையின் மீதே இன்றுனை வணங்க முன்னும் எத்தவம் முயன்றேன். இந்த கோலத்துல நான் உன்னை பார்க்கறதுக்கு முந்தைய பிறவிகளில் என்ன தவம் நான் செஞ்சேன்னு தெரியல. போய் அந்த குதிரையை நடத்தி காமிக்கணும்னு சொல்லியிருக்கு. நேர போனோமா, யோ அந்த குதிரையை நடத்தி காமி மன்னர் சொல்லுதார் அப்படின்னு சொன்னவர் போனவர் அங்க போய் அப்படியே கண்ணலை நறுங்கொள் கனியை அப்படின்லாம் சொல்லி இது பண்ணிட்டு அப்படியே கண்ணில் இது பண்ணிட்டு மனசு நினைக்கிறார், அன்னைக்கு திருமாலும் பன்றியா சென்றுணரா திருவடி, அன்னமாய் பறந்து அயன் விசும்பு தேட கிடைக்காத திருமுடி,
அது ரெண்டும் ஒன்னா கிடைக்கிற மாதிரி இந்த மன்னனுக்கு முன்னாடி இப்படி வந்து நிக்கிறியப்பா குதிரையில, இதெல்லாம் எனக்காகத்தானே அப்படின்னு ஒரு வருத்தம், அப்படி ஒரு உருக்கம், அப்படி அதில் நிற்கிறார். இப்ப மனசு சொல்லிச்சான், வெற்றியுடைய இடப வாகனத்திலான எப்போ வருவ நீ, அப்படி இடப வாகனத்துல வர வேண்டியவன் இன்னைக்கு நீ குதிரை மேல வந்திருக்கிறத முதல்ல பார்க்குற வாய்ப்பு எனக்கெல்லாம் கிடைச்சதுன்னா இது எந்த பிறவில நான் செஞ்ச தவமோ அப்படின்னு நீ நடத்தி காட்டியா குதிரைய அப்படின்லாம் சொல்ல, அப்படியே நிற்கிறார் சாமி. நீங்க அந்த காட்சியெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவன் குதிரை மேல உட்காந்துருக்கான், மாணிக்கவாசர் அப்படி நிற்கிற வீடியோ அப்படி ஃபோக்கஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அடாடா மன்னன்கன்னு பாடிட்டே இருக்கான். குதிரை நடனம் நடத்திக்க முடியாதாலும் அவனுக்கு பேசாம நின்றுட்டே இருக்கிறான் அப்படின்னு அவர் பாடிட்டே இருக்கிறான். அங்கிருந்து என்ன நடக்குன்னு புரியல அவனுக்கு. அப்படியே சொன்னார், வென்றி விடையன்றி உயர் வெம்பரியின் மீதே, அவன் வெம்பரியின் மீதே அத வந்ததை இந்த இடத்துல அவருக்கு ஏற்பட்ட ஒரு தாக்கத்தை பின்னாடி பார்க்கும்போது சொல்ல, வா இங்கே குயிர் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி, அவங்க தேனது அப்படியே சொல்ல, ஓவி அவர் உண்ணி நிற்ப, ஓவி அவர் உண்ணி நிற்பனர். ஓவின்னா ஓடி களைச்சு போய் இருக்கிறது, ரெண்டும் கீழே வரைக்கும் போய் முட்டி தேடி களைஞ்சு போய் முடியலை அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்கு. அது மேலே வரைக்கும் பயந்து போயிட்டு என்னால் முடியலைன்ட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. அதுதான் ஓவி, ஓடி களைத்துன்னு பொருளினார். உண்ணி நிற்பனர், உண்ணின மனசுல இதுக்கு மேல எப்படி போய் செய்யன்னு தெரியல, ஒன்னும் வழி தெரியலன்னு அப்படியே நிக்கதான். வா இங்கே நீ குயிர் பிள்ளாய் மாலோடு நான் முகன் தேடி, ஓவி அவர் உண்ணி நிற்ப, நீ எங்க இருந்தேன்னாரு, ஒன் தளல் வின் பிளந்தோங்கி, அவன் வந்து அப்படியே நெருப்பாய் சுவாமி அழல் உருவாய் காட்டினானே அண்ணாமலையில, அது இந்த உலகம் மட்டும் இல்லையா, அந்த அழல் விண் உலகத்தையும் பிளந்து மேல நின்னதான். விண் பிளந்தோங்கி மேவி அன்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன், தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வர கூவாய். கோயில்பத்துல தாவி வரும் பரிப்பாகன், ஏன்னா குதிரை வந்து இடபம் வந்து தாவி வரும் வராது, இடபம் நடந்து வருது, குதிரை எப்படின்னா தாவி வரும். அதனால அதுல வரானா தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வரக்கூவாய். பண்டாய நான்மறையிலையும் அந்த பரிப்பாகனாய் வந்ததை அருமையான ஒரு செய்தி சொல்றார். அங்கன பின்னாடி பண்டாய நான்மறை சொல்றார், காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன் நாட்டில் பரிவாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமலவாதம் அருளும் கட நெஞ்சே வாழ்த்து வந்தார். பண்டாயனமல் அருமையா சொல்றார். 3 இடம் சொல்றாரு, அவன் எப்படிலாம் வந்து அருள் செய்தான், நம்முடைய வினையெல்லாம் எப்படி நீக்கலாம், அதுக்கு அவர் சொல்றாரு எப்படிலாம் வந்தாங்கிறார். சொல்றார் காட்டகத்து வேடன், காட்டகத்து வேடன்கிறது வந்து அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்க வரும் பொழுது அந்த பன்றியை விரட்டி சென்று அர்ஜுனனையும் வந்து இது வென்னது. அங்க வந்து கடைசியில் அர்ஜுனுடைய தவத்தை சிறப்பித்து அவனுக்கு பாசுபதாஸ்திரம் அழிகிறான். வஞ்சமனத்து அஞ்சொடிக்கு வைகளும் நல் பூசணையால் நஞ்சமுது செய்தருளும் நம்பியனவே நினையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான் கொஞ்சிகளி மஞ்சனவும் கோழிலி எம்பெருமானேன்னு ஞானசம்பந்த கோழில் தேவாரத்தில் பதிவு பண்றாரு வந்து சொல்றார். அப்படி வந்து அதுதான் காட்டகத்து வேடனா. அதுக்கப்புறம் கடலில் வளைவானான்னாரு திருவிழாமணத்துல, அம்மா மீனாட்சியா பிறக்க இங்க வர அந்த சுறா மீனை இது பண்றதுக்காக அவன் இங்க வந்தான், வலைங்கனா வந்தான். அதனால கடலில் வளைவானன், காட்டுல வேடனா, கடல்ல வலைங்கனா, இப்ப நாட்டுல எப்படி வந்தார்னாரு பரிபாகனாய். அதனால நாட்டில் பரிபாகன் எதுக்கு சார்னார், நம் வினையை வீட்டினார். இவ்வளவும் வந்தது எதுக்குன்னார். சரி, அது காட்டுல வந்தது ஏதோ அர்ஜுனனுக்காக, சரி கடல்ல போனது சார் அது உங்க ஃபேமிலி மேட்ரு, சரி நாட்டில் வந்து அது என்னன்னா 3மே நம்ம வினைக்காக. ஆனால் நம் வினையை வீட்டி அருளும் பெருந்துரையான் அங்கமலபாதம் மருளும் கெட நெஞ்சே வாழ்த்து. அதனால இவன் பரிபாகமாய் இவன் இவ்வாறு வந்ததே எதுக்குன்னா நம்முடைய வினையெல்லாம் நீக்குவதற்கு. இத கடவுள் மாமுனிவர் எவ்வளவு சுதாரிப்பா முன்னர் சொன்னார் தெரியுமா? திருப்பெருந்துறை சரித்திரத்தினுடைய முடிவில் ஒரு வார்த்தையை போட்டார். காம்படுதோழிவாகன் கண்ணுதல் நண்பர் தாம்படு துயரம் எண்ணிய அத்துயர் தணிக்க வேண்டி
தேம்படு மலங்கன் மார்பில் தென்னவன் தனக்கு வெற்றி வாம் பரியளித்தல் சொல்வாம் வல்வினை பகையை வெல்வாம். உதிர வந்ததுன்னு சொல்ல போற, இங்க எதுக்கு வினை பகையை சொல்லணும்? திருப்பெருந்துறை சர்க்கத்தை நான் முடிக்கிறேன், அடுத்தால அவன் குதிரையை கொண்டு வந்த கதையை நான் சொல்ல போகிறேன். அதுதான் பாயிண்ட். தென்னவன் தனக்கு வெற்றிவாம் பரியளித்தல் சொல்வாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டாரு, வல்வினை பகையை வெல்வாம்னாரு. அவன் எப்ப குதிரைப்பாக நான் வந்து யாரெல்லாம் பார்க்கானோ அவங்க வினையெல்லாம் நீங்குதான். அதுதான் வெல்வினை. அதுதான் இங்க சொன்னார். நாட்டில் பரிவாகன் நம்பினையை வீட்டின்னு இவர் பின்னாடி சொன்னதை கடவுள் மாமனிவர் அதை எடுத்துக்கிட்டு தான் முன்னாடி அங்க வந்து அந்த செய்தியா வந்து போட்ட. அதனால அந்த முன்ன பின்ன உள்ள புராணத்துல தான் முன்னர் உள்ள செய்திகள் எல்லாம் அப்படி நம்ம ஞாபகத்துல. அதனாலதான் சொல்றது அடிக்கடி புராணத்துல தொடர்ந்து எல்லா வகுப்பும் கேட்டே வரணும் கதையை. ஏன்னா அந்த தொடர்பு நமக்கு கதையினுடைய தொடர்புக்கு சரி, இந்த மாதிரி சில நுட்பங்களும். அங்க அவன் மன்னனுக்கு வேண்டிய குதிரை கொண்டு வரப்போற கதையை சொல்ல போறேன்னு சொன்னார், அதான் கரெக்ட். அடுத்தால வல்வினை பகையை வெல்வாம்னு. குதிரை வாரதுக்கும் வினை நீங்கிறதுக்கு என்ன சார் இருக்குன்னா, குதிரை வரல, குதிரையை கொண்டாந்தான் ஒருத்தன் வினையெல்லாம் நீக்கக்கூடியவன் அவன் வாரதுனால அது இங்க தெரியுது. நாட்டில் பரிவாகன் நம்பினையை வீட்டி அருளும் பெருந்துரையானம் கமலவாதம் மருளும் கட எஞ்சே வாழ்த்துன்னு பண்டாயன். அதைத்தான் வந்து இங்க அவன் பாய் பரியில குதிரையில வர்றத திருக்களிட்டுப்படியார் சாத்தனம் சொல்லுது. பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய்மலரால் சொற்செய்து மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாத ஒரு ஆளும் தேனர். அருமையான ஒரு பாட்டு. திருக்களிட்டுப்படியார் சாத்திரத்துல என்ன பண்றாரு, 4 பாட்டு தொடர்ந்து 4 பெருமக்களையும் பாடுறார். ஞானசம்பந்தரை பாடுறார், அப்பரை பாடுறார், சுந்தரர் பாடுறார், மாணிக்கவாசரை பாடுற இடத்துல சொல்றார், பாய்பரியோன் தந்த பரம ஆனந்த பயன். பாய்பரியோன்னா பாய்ந்து வருகின்ற பரி குதிரை, அதுல வந்த பெருமான் அவன் தந்த பயனையெல்லாம் எங்களுக்கு திருவாசகம் என்ற நூல் மூலமாக பெருமான் தந்த உபதேசத்தை எல்லாம் சொற்களாக பாவித்து எங்களுக்கு கொடுத்த அந்த நூலை, பாதவர் பெருமான் தந்த நூலை படித்தே என்ன சொல்லிட்டாரு நம்ம திருக்களிட்டுப்படியார் ஆசிரியர் திருக்கடவுள் உய்ய வந்த தேவனாயனா, பிறவியில் இருந்து விடுபட்டேன். திருவாசகத்தை படிச்சா பிறவியில் இருந்து விடுபடலாம்னு சொல்லல, திருவாசகத்தை நாம் படிச்சு அதுல இருந்து விடுபட்டேன்னு சொல்றார். மாய கருவாதை யாம் அறியாதவாறு செய்வான் இல்ல செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆளுங்கள். திருவாசகம் படிச்சா முக்தி இன்பம்ங்கிறத நம்முடைய சாத்திரம் சொல்லுது. அங்க சொல்லும்போது சொல்றார், பாய்வரியோன் தந்த பரம ஆனந்த பயனை தூய திரு வாய்மலரால் சொற்செய்து மாய கருவாதையாம் அறியாதவாறு செய்தான் கண்டாய் திருவாதூர் ஆளும் தேனர். அங்கேயும் பாய்வரியோன் என்று வந்து குதிரை மேல வந்தது. அதனால வென்றி விடையன்றி உயர் வெம்பரியின் மீதே இன்றுணை வணங்க முன் எத்தவம் முயன்றேன். முன்னாடி எவ்வளவோ என்ன தவம் செய்தேன்னு தெரியல, இன்னைக்கு இப்படி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு அப்படின்னு கேட்கிறேன். வந்தபடி ஒரு வணங்கும் இதுவல்லால் அந்த வடிவாயில் உனை யார் அறிய வல்லார். இந்த வகை கண்டு அடி அவர்க்கு எளிய என்றே சிந்தை தனில் அன்போடு தெளிந்தது உலகெல்லாம். மாணிக்கவாசகர் இந்த இடத்துல நினைக்கிறார், வந்தபடி இவ்வுரு வணங்கும் இதுவல்லால், இப்படி ஒரு உருத்தாங்கி நீ வந்ததை நாங்க வணங்கணும், இதை விட்டுட்டு அந்த வடிவாயில் உனை யார் அறிய வல்லார், நீ இப்படி உருவம் தாங்கி வரலன்னா உன்னை எங்களால யாராலப்பா தெரிஞ்சுக்க முடியும். அகலமாய் யாரும் அறிவறித பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற. இல்லைங்களா? திருவந்தியார் சாத்திரம். அகலமாய் யாரும் அறிவறிது, அகலமாய்னா அருவ பொருளாய். அப்படி இருந்திருந்தான், அப்படி இருக்கான், இருந்தானே யாருக்கு தெரியும்? இல்ல, கருணையினால என்ன பண்றான், உருவம் தாங்கி கிளவாரான். அகலமாய் யாரும் அறிவறிது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி வர, தானாக தந்ததென்று. அப்ப அவனாதான் வந்து உருவம் தாங்கி வரான். அதை இந்த இடத்துல நினைக்கிறார். அந்த வடிவாயில் உனை யார் அறிய வல்லார். பெருமானே நீ அந்த வடிவிலே நின்றிருந்தேன்னா உன்னை யாரு எங்களால யாருக்கு முடியும்? அதுக்காக கருணையோடு வந்தபடி இவ்வுரு வணங்கும் இதுவல்லால், அப்படி நீ வந்ததுனால இந்த வகை கண்டு அடி அவர்க்கு எளிய என்றே சிந்தைதனில் அன்போடு தெளிந்தது உலகெல்லாம்.
மாணிக்கவாசர் மனசில் நினைக்கிறாராம், இப்படி எளிமையா இப்படி ஒரு உருவத்தில் ஏன்னா டக்குன்னு கண்ண முன்னாடி நிற்கிறான், அரண்மனை முன்னாடி வந்து குதிரையில் நிற்கிறான், நீங்கள் எல்லாம் நாங்கள் வாங்க இமயமலைக்கு பின்னாடி 7 மலை தாண்டோன்னு ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ள வந்து என்ன பாருங்க அப்படிலாம் கஷ்டப்படுத்தலை. ஆனால் அவன் எங்கே இவங்க இருக்கிறத வந்து முன்னாடி நிற்கிறான். எவ்வளோ எளிங்க. ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கிழ்மயன் மாறிலாத கருணை வெள்ளமே வந்து இல்லைங்களா? அங்கதானே சொல்றாரு, இந்த முந்தினேன் மலர்கள் தாளினை வேறிலாப்பத பரிசு பெற்ற மெய்மை அன்பருன் மெய்மை வேவினார். ஈரிலாத நீ எளியாகி வந்து ஒளிசை மானுடமாக நோக்கியும் கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கேள்வி. கீரிலாத நெஞ்சுங்கிறதுக்கு தண்டமணீஸ்வரர் உரை எழுதுறார், நடந்த வழியும் ஆண்ட பாத்திரமும் கீறு பெருமாம் உரை எழுதுறார். அப்படின்னு என்னவா, ஒரு அடிக்கடி நடந்து போனா தடம் பதிஞ்சிருக்கும், அது மாதிரி பாத்திரம் தேய்ச்சி அதுல கைப்பிடி இருந்திருக்குமா, அது மாதிரி சுவாமியை நினைச்சு இருந்தா நெஞ்சில பதிஞ்சிருக்குமா, அது எனக்கு பதியலைங்கிற உரை. கீரிலாத நெஞ்சுங்கிறதுக்கு உரை எழுதுறாரு, நடந்த தடமும் ஆண்ட பாத்திரமும் கீறு பெற்றதாம். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு அதெல்லாம் இல்லப்பா. ஒரு பாத்திரம் எப்போ கை பதிகிற அளவுக்கு இருக்குன்னா என்ன அர்த்தம், தேய்ச்சி ஒரு நடை பாதை பதிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம், போய் 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 அப்படியே பதிஞ்சிருச்சான். சுவாமியை நினைச்சு இருந்தா கீரா இருக்குமா, நான் அப்படிலாம் இல்லப்பா அப்படிங்கிறார். கீரிலாத நெஞ்சு உடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையன் அங்க சொல்லும்போது, ஆனா சுவாமி எப்படி வாரான்னாரு, எளியாகி வந்து ஈரிலாத நீ எளியாகி வந்து எதுக்குன்னாரு, ஒளிசை மானுடமாக நோக்கியது. அப்படி எளிமையா வந்து வாரான், அதுதான் அவனுடைய ரொம்ப பெருமை. வந்து எளிவந்த பிரான் அப்படிதானே சொல்றார் இல்லைங்களா? என்ன தன்மையன் என்ற அறிவண்ணா எம்மானை எளிவந்த பிரானை அப்படிதானே இருக்கிறான். அதுதான் இந்த கோலத்தில் இப்படி எளிமையா வரான். இது கூட வந்து என்ன சொல்றார், யாருக்கு ஆட்கொள்ளணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரிகிற மாதிரி வாரான். அது ஒரு எளிமை. இப்போ நீங்கள் ஒரு மந்திரி வாராருன்னு வச்சுங்க, நலத்திட்டங்களை துவக்க மந்திரி வருகிறார்னா வர்றதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே தெரியுது, வந்துட்டு போய் 10 நாளும் கூட தெரியுது. அவ்வளோ போஸ்டர் அவ்வளோ கொடியெல்லாம் கிடக்கு. நம்ம ஆளுங்க திருப்பூரில் யாருக்கும் நேற்று உபதேசம் பண்ண வந்திருப்பான், வந்ததுன்னு தெரில போனதுன்னு தெரில, யார் வீட்டுக்கு வந்தானோ தெரில, யாருக்கு உபதேசமோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சு, மற்றவங்களுக்கு தெரியும். அவ்வளோ எளிமை. அவன் சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, திருப்பூரில் சொல்லுங்க நான் வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கலாம். சொல்லலை, ஆனால் வாரான், யாருக்கும் சொல்லாம. எழிலாத நீ எளியாகி வாரான், யாருக்கு உபதேசம் பண்ணுமோ பண்றான். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞாலத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னம் கேளாதனை எல்லாம் கேட்பித்து மீட்டையும் பெறவாமல் நான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே அப்படிதான் சொல்றார். அதனால அது மாதிரி இங்க இந்த வகை கண்டு அடி அவர்க்கு எளிய என்றே சிந்தைதனில் அன்போடு தெளிந்தது உலகெல்லாம். அப்படித்தான் வந்து ரொம்ப அமைதியா வந்திருக்கிறான். இப்ப அடுத்தால சொல்ற, என்று முகமன் பல இயம்பி அருளாலே வெண்டி புனை மீனவன் விளம்பு மொழி சொன்னார் கொன்றை முடியாரும் அது இசைந்து கொடைமாறன் நன்றியோடு காணும் வகை நற்பரி உகைத்தார். என்ன செய்றார், இப்போ மன்னன் விரும்புறான், அந்த குதிரை கொஞ்சம் நடத்தி காட்டா பரவாயில்ல சுவாமிகிட்ட சொல்றார். அது ரொம்ப நயம். ஏன்னா கண் முத்து உதிர நின்றார்னு முதல்ல சொல்லிட்டார். இப்ப சொல்றதுக்குள்ள என்ன நடந்துடுது, ஏன்னா மன்னன் ஏதாவது சொன்னானா, ஓ மந்திரி சொல்லுங்க சார், நீங்க போய் சும்மா முன்னாடி அழுதுட்டு நிக்கிறீங்க, சொல்லுங்க சீக்கிரம் நடந்து காமிங்க அப்படின்னு சொன்னானா, சொல்லலை. அவன் அப்படி அவசரப்படலை. சரி, அப்படி நின்னவர் இப்ப திரும்ப சொல்ல வேண்டிய நிலைமை என்ன வந்தது, திருமாலும் பிரம்மனும் காணாத திருவடி இப்படி வந்து எங்களுக்காக இருந்ததே நினைக்கிறார். இப்படி வந்து விடையில இடவ வாகனத்துல வர வேண்டிய நீ இன்னைக்கு குதிரை மேல வந்து உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறதுக்கு எந்த பிறவில நான் தவம் செஞ்சனும் அப்படிங்கிறார். சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை போட்டார்,
என்று முகமன் பலையம்பி. அது ரொம்ப நுட்பமான ஒரு இடம், ஒரு சிக்கலான இடமாவும் இருக்கு. என்று முகமன் பலையம்பி அப்படின்னு, முகமன் அப்படின்னு சொன்னா சரியா சொன்னா பிளாட்டரின்னு தான். இப்படி ஆங்கிலத்தை சொன்னாதான் டக்குன்னு புரியுது. தகுதி உடையாரை புகழ்தல் புகழ்ச்சி என்று போயிடும். முகமன் அப்படிங்கிறது உங்களை திருப்தி படுத்திருக்காது சொல்றது. மாணிக்க வாசகர் அப்படி முகமன் சொல்வாரா? இல்ல சொல்லப்பட்ட பொருள் தான் அப்படி புகழ்ச்சிக்கு இல்லாத பொருளா? அயனும் திருமாலும் காண முடியாத திருவடி அப்படின்னு சொன்னா அது உண்மைதானே. இப்ப நம்ம உலகத்துல சில பேர் சொல்லுவோம், சார் நீங்கள்லாம் அம்பானி ரேஞ்சு சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது புகழ்ச்சி. அவருக்கு ஏதோ சில பணம் இருக்குங்கிறக்காக நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் சார், அல்லது கொஞ்சம் நல்லா படிச்சவர் ஒரு 10 பாட்டு தெரிஞ்சுனா சார் நீங்க பெரிய அப்படின்னு யாரோ ஒருத்தரை காட்டி சொன்னா அது முகமன். இங்க ரெண்டுமே நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சொல்ற மாணிக்க வாசகரும் முகமன் சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன அவசியம் இருக்கு? சொல்ல மாட்டார். சொல்லப்பட்ட பொருளும் அது முகமனுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனா கடவுள் மாமனியர் என்ன பண்ணிட்டார்? என்று முகமன் பலையம்பி அப்படின்னு சொன்னார். இதுக்கு என்னமோ வேர்பிள்ளையும் அது முகமன்னே உரை எழுதிட்டார், எழுதுறார். பெரியவங்க நம்ம இது சொல்றதெல்லாம் வேர்பிள்ளை மனசை வச்சுதான் சொல்றோம். இந்த இடத்துல என்னமோ அது கொஞ்சம் எனக்கு ஒத்து வரல. அப்ப இதை எப்படி பொருள் கொள்றது அப்படின்னா, ஞானசம்பந்தர் உதவி பண்றார். ஆலவாய்ப்பதிகத்துல குற்றம் நீ குணங்கள் நீ கூடலால வாயிலாய் சுற்றம் நீ பிரானும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்து நீ அறுத்தம் இன்பம் என்றிவை முற்று நீ புகழ்ந்து முன்னுரைப்பதென் முகமனே. முன் இவ்வாறு நீயே அடியேனுக்கு என்னுடைய குற்றம், என்னுடைய குணங்கள், நான் படித்தது, என்னுடைய என்னுடைய சுற்றம், என்னுடைய தலைமை எல்லாம் நீதான்ப்பா. குற்றம் நீ குணங்கள் நீ குடலால வாயிலாய் சுற்றம் நீ பிராணும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அதனுடைய அர்த்தமும் நீதான். அர்த்தம் நீ என்று இவை முற்று நீ புகழ்ந்து முன்னுரைப்பது. முன்னாடியே இதை சொல்றதுக்கு ஒரு இது முகமன் தான் அப்படின்னு ஞானசம்பந்தர் சொன்னார். சரிங்களா? அதுக்கு எங்க சுவாமி இவங்கெல்லாம் என்ன உரை சொல்றாங்கன்னா, அது அப்படியே அது அவருடைய முகமன்னு பொருள் இல்லையா. அப்ப எப்படி பொருள் கொள்ளணும்? இத முற்று நீ புகழ்ந்து முன் உரைப்பதன் முகமனே அப்படிதான் பாடுறார். என் முகமனேன்னு தான் சொல்லிட்டார் எங்க சுவாமி சொல்றாங்க. அதுக்கு உரையில கன்சாம்பிளையும் அப்படிதான் எழுதுறார். முற்றும் நீ புகழ்ந்து உரைப்பது என் முகமனே அப்படின்னா, இது என்ன முகமனே இல்லைன்னு அர்த்தம். என் முகமன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முகமன் இல்லை அப்படின்னா நான் சொல்றது முற்றிலும் உண்மை. நான் உன்னை புகழ்ந்து சொல்லல, நான் உனக்கு அப்படி அடிமையா இருக்கிறேன். குற்றம் நீ குணங்கள் நீ குடல் ஆலவாய் சுற்றம் நீ பிராணும் நீ தொடர்ந்திலங்கு சோதி நீ கற்ற நூல் கருத்தும் நீ அர்த்தம் என்றுமை முற்றும் நீ. இதை நான் முகமனா சொல்லல. என் முகமனே அப்படின்னா என்னுடைய முகமன்னு நினைச்சோம், அப்படி இல்லையா பொருள். என் முகமனே இது எப்படி முகமனாகும் அப்படின்னு பொருளாம். அப்போ ஞானசம்பந்தர் வாக்கு, அப்பர் வாக்கு, மாணிக்கவாசர் வாக்கெல்லாம் அது முகமன் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்று முகமன் பல இயம்பின்னா நமக்கு முகமனா தெரியதவாறு இயம்பி அவ்வளவுதான். ஆனா அது முகமன் இல்லை. சொன்னவருடைய நிலையும் அப்படி, சொல்லப்பட்ட பொருளும் அப்படி. அதனால என்று முகமன் அப்படி இருக்கட்டும். இது அடியனுடைய சிந்தனையில தவறா கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆழமா செஞ்சு நமக்கு ரொம்ப உதவியா இருந்த வேற்பிள்ளை இந்த இடத்துல மாணிக்கவாசர் முகமன் தான் எழுதுறார்.
ஆனால் நமக்கு ஞானசம்பந்தர் வாக்கையும் அந்த உரையெல்லாம் வச்சு தொடர்பு படுத்தி அவங்க நிலையில் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் இருக்கட்டும், அதை சிந்தனைக்கு விட்டுறனே அப்படி வச்சுக்கிறோம். நீங்கள் பெரியவர்கள் சிந்தனைக்கு விட்டுறேன் என்று முகமன் வலை எம்பி இப்போ ஒரு வார்த்தை போட்டார். அருளாலே வென்றி புனை மீனவன் விளம்பு மொழி சொன்னார்னர். வென்றி புனை மீனவன் அப்படின்னா மன்னன், மீனவன் மன்னன். விளம்பு மொழி அவர் இவ்வாறு சொல்ல சொன்னார் உங்ககிட்ட அப்படிங்கிறத சொல்லிட்டார். இவ்வளவு நேரம் சொன்னாம இப்ப சொன்னாராம். என்னவா அங்க வேர்பிள்ளை மனுஷன் அந்த அருளாலேங்கிற ஒரு வார்த்தைக்கு சொல்றாரு பொருளே. அங்க மன்னன் உன்ட்ட என்னமோ சொன்னானே அதை நீ இப்ப ஏன்ட்ட சொல்லுன்னு அவன் அருளினானான். அதுதான் அருளாலயம். இங்கன்னு ஒரு நயம் வருது. என்னன்னா, ஏன் மன்னர் சொன்னது உனக்கு தெரியாது? சுவாமிக்கு தெரியாது மன்னர் சொன்னது? தெரியும். அப்புறம் ஏன் மன்னர் சொன்னது நீ சொல்ல என்னாரு? மன்னர் உனக்கு சொன்ன வேலையை நீ செய்யணுங்கிற கடமை தவறாம இருப்பதற்கு அந்த வாய்ப்பை மாணிக்கவாசகர் கொடுத்து சொல்ல சொன்னானா, அதுதான் அவனுடைய அருளாம். ஒரே பாருங்க சார், அருளாலேங்கிற ஒரு வார்த்தையை எப்படி கொண்டு போயிட்டாரு பாருங்க. ஏன்னா மன்னர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை நீ சொல்லி இப்பொழுது என்று அருளி செய்தார். கேள்வி என்ன வருதுன்னா, ஏன் சார் இறைவனுக்கு தெரியாது மன்னர் என்ன சொன்னாங்க? இன்னும் ஒருபடி மேலே போன சித்தாந்தத்தில் மன்னர் வாயில் ஒரு வார்த்தை வரதே உன்னாலதான், நீ கொடுத்த வாக்குனாலதான் அவனுக்கு. உன்னுடைய சூக்குமை வாக்கில் வெளியே வந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆகி வந்த வைகரி தான் அவன் சொல்ல போறதே. அதனால உனக்கு தெரியாது, தெரியும். அப்புறம் ஏன் இப்ப நீ தெரியாத மாதிரி அவன் மன்னர் என்ன சொன்னான் என்னன்னு சொல்லு அப்படின்னா என்னவா? மன்னர் மாணிக்கவாசகர் இட்ட கட்டளையை மாணிக்கவாசகர் செய்யவில்லை என்ற குறை தன்னுடைய அடியார் மேல் வராமல் இருப்பது உறுதி செய்ய சுவாமி என்ன பண்ணான்னு நீ சொல்லுன்னு அருளான். அதனால அவன் அவ்வாறு அருளாலே அருளவே இவர் சொல்லிட்டார். வென்றி புனை மீனவன் விளம்பும் மொழி சொன்னார். அது கூட தர வேறுபிள்ளை அதான அர்த்தம் சொல்றாரு. அங்கேயும் இப்ப மாதிரி என்ன சொல்லிட்டார்? உடனே என்ன சொல்லியிருக்கலாம்? உங்களை குதிரையை நடத்தி காட்டு மாதிரி சொன்னார்னு சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தையை சொல்ல. வென்றி புனை மீனவன் விளம்பு மொழி சொன்னார். மன்னன் இவ்வாறு சொன்னான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இதை நான் சொல்லலைன்னு அர்த்தமா? ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரியும், நீங்க உணர்ந்த குதிரையை தெரியும், அதனால இதை நான் சொல்லலை, மன்னன் இவ்வாறு சொல்ல சொன்னான் அப்படின்னு. வென்றி புனை மீனவன் விளம்பு மொழி சொன்னார். கொன்றை முடியாரும் அது இசைந்து சுவாமி சரி நடத்தி காட்டிடுவான். அவனை பாருங்க, ஏன்னாடி நான் உணர்ந்த குதிரையை உங்க மன்னன் நடத்தி காட்டுறேன், மன்னன் ஆட்சியை தொலைச்சு கூட ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னார் பாருங்க. கொன்றை முடியாரும் அதிசைந்து கொடை மாறன். கொடை மாறன் ஒரு அர்த்தப்பட்டார். மன்னனுக்கு ஒரு அடைமொழி. ரொம்ப நுட்பமா வேல்பிள்ளை அந்த இடத்துல அந்த கொடை மாறன்கிறத எடுத்துக்கிட்டு எழுதுறாரு. முன்னர் செய்த நல்வினையின் வாயிலாக பெருமானை குதிரை மேல் காணக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றவன் இந்த பிறவியிலும் தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கிறான் என்பதை உணர்த்தவே கொடைமாறன் என்றார். ஏன்னா அவன் கொடைத்திறம் இப்பவும் இருந்துட்டு இருக்கான். அதனால அவன் இந்த பிறவிலையும் அதை தொடர்ந்து செய்யறான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் கடவுள் மாமுனிவர் கொடைமாறன் அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டார். அதனால கிடைச்ச பலன் இப்போ சுவாமி இங்க உட்கார்ந்துருக்கு. இதுல இன்னொரு பெரிய நயம் இருக்கு. எனக்கு சித்தாந்தத்துல ஒரு நுட்பம் சார். போன பிறவியில அதுக்கு முந்தின பிறவியில செஞ்சதானே இந்த பிறவியில அனுபவிக்கிறோம். ஆமா ரைட். அப்ப இந்த பிறவியில செய்யறது அது அடுத்த பிறவியில வரும். இப்படி சொன்னோம்னா அப்ப அனுபவிங்க சார். போன பிறவில என்ன செஞ்சோம், இப்ப நமக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா ஒன்றும் தெரியல. அப்புறம் இந்த பிறவி ஜாலியா அனுபவிங்க. அடுத்த பிறவியில வரும்போது அது என்ன தெரியாதுல்ல நமக்கு. இந்த பிறவியில் செஞ்சது இந்த பிறவியிலே வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டாம். அதுக்குத்தான் கொடைமாறன் என்பதனை இந்த பிறவிலே இவர் செய்த நல்வினையின் வாயிலாகவும் இது நடக்குதுன்னு எழுதிட்டு போனான். அதை எழுதுறாரு வேற்பிள்ளை. அதனால திருமண கொடைமாறன்னா நம்மள மாதிரி அழுனா நல்ல இதழ் செய்கின்ற நல்ல குடிக்கின்ற மன்னன் அப்படின்னு எழுதுவோம். அதுக்கு இவ்வளவு எழுதுறாரு. கொடைமாறன் நன்றியோடு காணும் வகை நற்பரி உகைத்தார். நன்றியோடு காணும் வகை அப்படின்னா நன்றி என்பது நன்மை என்கின்ற பொருளாய் ஆகுபெயராய் நன்மை என உணர்த்திட்டுன்னு இலக்கணம் எழுதினார். அப்படின்னா நன்மைனா மன்னன் நல்லா பார்க்கிற மாதிரி. நன்றியோடு காணும் வகை அப்படின்னா நன்மையாய் காணும்படி அப்படின்னா அவன் நல்ல தெளிவா பார்க்கிற மாதிரி. குதிரை நல்லா பார்த்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லி காணும்படி
காணும் வகை நற்பரி உகைத்தார் நடத்தி காட்டினாராம். இங்கே இவ்வளவுதான் இருக்கு. திருவிழாப்பணத்தை சொல்ல தான் முதல்ல அந்த குதிரையை நடத்தி காட்டினான் அவனே. இங்கேயும் அவன் தான் நடத்தி காட்டினான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, தன்னுடைய வீரர்கள் அவ்வளவு பேரையும் குதிரை நடத்தி காட்டினான். ஏன்னா எல்லா குதிரையும் நடத்தி காட்டணும்ல. நீங்கள் உதாரணத்துக்கு 500 குதிரை வாங்குது, அதில் ஒன்றை மட்டும் காட்டிட்டு நடுவில் ஒரு 10 சொத்தையா உள்ள விட்டுறக்கூடாது நொண்டிய. அதனால் என்ன பண்ணானா, நல்லா பார்த்துக்கோ அப்படின்ட்டு தன்னுடைய வீரர்கள் எல்லாம் மாணவர்கள் அவங்கள நீங்களே நடத்தி காட்டுங்க அப்படின்னானா. எல்லா குதிரையும் நடத்தி காட்டினாங்களாம். அப்படின்னு திருவிழாப்பணத்தில் வருது. இங்கே நடத்தி காட்டினார்னு ஒரே வாரத்தில் பிடிச்சிட்டார். மன்னவர பந்தமுடன் வட்ட நெடுவீதி என்னும் இவுளி தொழில்கள் யாவும் இனிதேறி உன்னும் மனவேகமென ஓடும் உயர்பாய் மா நன்னடம் இடும்படி நடாத்தி எதிர்வந்தார். உண்ணும் மனன்னு இருக்கணும். நம்ம புஸ்தகத்தில் உண்ணும் மலன்னு இருக்கு, அது எழுத்துப்பிழை. மனம், மனம்ங்கிற பொருள்ல வருது. உண்ணும் மனம், சிந்திப்பதற்குரிய மனம் அப்படி அர்த்தம். உண்ண மனம். மன்னவர பந்தமுடன் வட்ட நெடு வீதி என்னும் இவ்வுளி தொழில்கள். குதிரையினுடைய நடையெல்லாம் அது எப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு 3 இலக்கணம் இருக்கான். அந்த இலக்கணத்துடைய பேரு நாகபந்தம், விருத்தம், நெடுவீதின்னு 3 வகையா அது நடத்தி காட்டுறது இருக்கான். அந்த 3 விதத்திலையும் நடத்தி காட்டினான். எல்லாத்துலயும் அது சரியா இருக்கு பார்த்துக்கோ அப்படின்னு. நிலை பெற்ற நாகபந்தம், அதுதான் பந்தமுடன். வட்ட நெடுவீதி, அதுதான் வட்டம்ங்கிறது இந்த இடத்துல விருத்தம்ங்கிறது பொருள். அதனால நாகபந்தம், விருத்தம், நெடுவீதின்னு 3 விதமான அந்த அதுக்கு குதிரையினுடைய நடைபேதம் எழுதினார். ஒவ்வொரு மாதிரி அது நடக்கும் போல அது நடக்கிறதுக்கு. ஆக இந்த 3 விதமா காட்டணும். அதை 3ஐயும் காட்டணும். காட்டி என்னும் இவுளி தொழில்கள், இவுளின குதிரை, இவுளி தொழில்கள் யாவும் இனிதேறி எல்லாத்தையும் காட்டி உண்ணு மன வேகம் என ஓடும் உயர் பாய் மா நன்னமிடும்படி மன நினைக்கின்ற மனம், உண்ணுன நினைக்கின்ற சிந்திக்கின்ற மனம், அந்த மனம் எவ்வளவு வேகமா இருக்குமோ அதை விட வேகமா ஓடுற குதிரைகளா இவங்க. இந்த குதிரையினுடைய வேகத்துக்கு என்ன உதாரணம் சொன்னா, நம்ம மனம் எவ்வளவு வேகமா ஓடுதோ அதை விட வேகமா குதிரையை கொண்டு வந்திருக்கிறேங்கிறார். உண்ணு மன வேகம் என ஓடும் உயர் பாய் மான குதிரை மா நன்னடனம் விடும்படி. குதிரைகள் நடனம் ஆடி காமிச்சுதான் அப்படின்னா ஏதோ அதுல இருக்கும் போல, காலை தூக்கி ஏதோ இருக்கு. அதனால அதையும் முதல்ல 3 விதமா நடத்தி காமிச்சார். அதுக்கப்புறம் நம்மள நடனத்தையும் காமிச்சிட்டார். அதனால நன்னடம் இடும்படி நடாத்தி எதிர் வந்தார், அதை நடத்தி காமிச்சிட்டு எல்லாம் திருப்தி தானே இப்போ அப்படின்னு கூறிலிருந்து இறங்கி வர 3 விதமா நடத்தி காமிச்சு எல்லாம் பார்த்துக்குங்க. 3 விதமான நடையும் பார்த்தாச்சு, நடனமும் பார்த்தாச்சு, எல்லாம் பாயிட்டீங்களா. கூரையிலேருந்து இறங்கி இப்போ எடுத்து நடந்து வரார். மன்னரை பார்க்க வரார். வேற எதுவும் வேணும்னாலும் சொல்லுங்க அப்படின்னு வரார். அப்பதான் சுவாமி இந்த இடத்துல தான் திருவிழாப்பணத்துக்கு இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அப்படி வாரார். வந்த உடனே வெம்பரியின் நன்னலை வியந்து தமிழ் மாறன் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் வாதவர் புராணம் போயிட்ட மாதிரி தெரியுது இந்த இடம். ஏன்னா திருவிழாப்பணத்தில் இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய செய்திகளை சொல்ற. அவன் நடத்தி காட்டினான். நடத்தி காட்டிட்டு என்ன பண்ணா, மன்னன்ட்ட சொல்றான், குதிரை நீ நல்லா பார்த்துக்கோ, கயிறை மாற்ற போறேன். கயிறு மாத்தியாச்சு அப்படின்னா நாளைக்கு எது நடந்தாலும் அது உங்களுக்கு. குதிரை வாணிகத்தினுடைய இலக்கணம் அப்படித்தான். ஆனால் நீங்க என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கங்க அப்படின்னு முதல்ல சொன்னானா. திருவாப்பணத்தில் அது வரல. அங்க சொல்ல இன்னவாம்பரிகள் என்பால் இன்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளும் நீரானின் நின்னவாம் பரியே. நான் கயிறை மாத்தியாச்சுன்னா உன்னுடைய குதிரை, இன்னைக்கு இது என் குதிரை. இன்னவாம்பரிகள் என்பால் என்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளும் நீரான் இன்னவாம் நாளை நின்னவாம் பரியே, அது உன்னுடைய குதிரை ஆயிடுச்சு. நாளை என்னவாயிருந்த வேணும் சொன்னான். என்னவாயிருந்த வேணும்னு என்ன அர்த்தம், நாளைக்கு நிறையா இருந்தாலும் நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டான். என்னவாயிருந்த வேணும் எனக்கும் உண்டனக்கும் கொண்டு மன்னவா கருமம் இல்லை. உனக்கு எனக்கு இதை பத்தி வழக்கு வேற எதுவும் கிடையாது. கர்மம்னா வழக்கு. பரிவிலை வழக்கு இது என்றார். பரிவிலை வழக்குன்னா பரியின குதிரை. குதிரை வியாபாரத்தினுடைய இலக்கணம் இதுதான். குதிரை வாணிகத்தில் உள்ள இதுதான்.
வாங்க முன்னாடி எல்லாம் பார்த்துக்கலாம். கயிறை மாத்தியாச்சு அப்படின்னா நாளைக்கு என்னானாலும் சரி சொல்றான், ஒரு வார்த்தையை போட்டான், பரியே நீ நாளை அது உங்க குதிரை ஆயாச்சு, என்னவாய் இருந்த வேணும் எனக்கும் உண்டனக்கும் கொண்டு மன்னவா கருமமில்லை. நாளைக்கு நம்ம ரெண்டுத்துக்குள்ள ஒரு வருத்தம் வரப்படுது. அண்ணன் நல்லா இருக்குங்க குதிரையை பார்த்து, நைட் எல்லாம் பரியாக போகுதுங்கிறது அவன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அதனால என்னவா இருந்த வேணும் எனக்கும் உண்டனக்கும் கொண்டு மன்னவா கருமமில்லை, பரிவிலை வழக்கீது என்றான். பரிவிலை வழக்குன்னா, பரின்னா குதிரை. குதிரை வாணிபத்தினுடைய வழக்கம் இப்படித்தான். ஏன்னா நீங்க கயிறு மாத்திட்டு அப்புறம் 15 நாள் கழிச்சு உடம்பு சரியில்லை, நீங்க அந்த குதிரையை கொடுத்தெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்க முன்னாடி எல்லாம் நீங்க பார்த்து வாங்கிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டான். சொல்லி சொன்னது மட்டும் இல்லை, அந்த குதிரைகளை பற்றி சொல்றான். அதெல்லாம் திருவிழாப்பணத்தில் ரொம்ப விரிவா சொல்றேன். இந்த குதிரைகளை எல்லாம் நான் எங்கிருந்து கொண்டு வந்தேங்கிறான். இவர் சொல்றாரு ஆரிய நாட்டில் இருந்து குதிரை வந்ததுன்னு தான் வாதோர்பாணம் சொல்றாரு. கடவுள் மாமு அங்க வந்து சொல்ற, பல நாடுகள்ல இருந்தும் சிறப்பான குதிரைகளை எல்லாம் வாதவூரரை கையை காமிச்சு சொன்னாலாம். இவன் கொடுத்த பொண்ணுக்காக நான் ஆங்காங்க இருந்த நல்ல குதிரையெல்லாம் கொண்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா இவன் மேல இருக்கிற அன்புக்காக நான் வந்து செஞ்சேங்கிறத மறைமுகமா காட்டியிருக்கிறான். மன்னா உனக்கு நல்ல குதிரை கொடுத்ததெல்லாம் காரணம் வந்து நீ கொடுத்த பொண்ணு மட்டும் இல்லை, நீ அனுப்பிச்சிய வாதவூரன் அவன் எனக்கு வேண்டிய அதுக்காக செஞ்சேன் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்லாம எங்க இருந்தாலும் வந்ததுங்கிறான். மந்திர மலை, காந்தார நாடு, சிந்து நாடு, பாஞ்சால நாடு, துளு தேசம், இமயத்துல இருந்து ஸ்ரீசைலத்துல காம்போச நாடு, காம்போச நாடுங்கிறது இன்றைய கம்போடியாங்கிறாங்க, அங்கிருந்து கொண்டிருக்காங்க குதிரையை. பல்லவ நாடு, யவன நாடு, செவ்வீர நாடு, மகாராஷ்டிர நாடு, மாளவ நாடு, சௌராஷ்டிர நாடு, குருஷேத்திரம், இவ்வளவு இடங்கள்ல இருந்து குதிரையை கொண்டாலும். ஆங்காங்க இருக்கிற நல்ல குதிரைகளை எல்லாம் என்ன வேற சொல்றான், இவன் மந்திரியை காட்டி சொல்றான், இவன் தந்த பொருளுக்காக நான் இவ்வளவு கொண்டு வந்தேன் அப்படின்னு மன்னன் சொல்றான். அது அப்படியே சொல்றான். விரிபொழில் சாலி வேமிகு கிள்ளை வேறு தீவாந்திரம் இந்த துரகம் இந்த குரகதம் கொண்டல் சூழ்தரு குறுகேத்திரம் இன்ன பரவு பல்வேறு தேயமுள்ள பரியெல்லாம் இவன் தரு பொருளின் விரவிய நசையால். நசைனா ஆசை அப்படின்னு என்ன விருப்பம். இவன் தந்த பொருள் அப்படின்னா இவன் பொருள் தந்தானே, அவன் மேல உள்ள விருப்பத்தினால நான் இதெல்லாம் செஞ்சேன் பண்ணான் அப்படிங்கிறான். மாணிக்கவாசருக்கும் ஒரு சரி நான் வாங்கிட்டு வந்ததுக்கு மன்னர் ஒரு நல்ல பேர் நமக்கு ஆச்சு. அதனால பரவு பல்வேறு தேயம் உள்ள பரியெல்லாம் அந்தந்த நாட்டில் உள்ள நல்ல குதிரையெல்லாம் பார்த்து பார்த்து அங்கேருந்து நான் கொண்டு வந்தேன் இதெல்லாம் சொல்லி, இவன் தரு பொருளின் விரவிய நசையால் கொணர்ந்து இவர் வந்தார் வேந்தே கேள் அப்படின்னு சொல்லி, வேந்தே கேள் இப்படிதான் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், குதிரையினுடைய இலக்கணத்தை மன்னனுக்கு அவன் சொல்றான். இதெல்லாம் வந்து திருவிழாப்பணத்தை சொல்ற. ஏன்னா ஒரு வார்த்தை முதல்ல சொல்லியாச்சு, என்னவா இருந்தேனும் நாளைக்கு எனக்கும் உனக்கும் வழக்கு வரக்கூடாது, அதுக்கு நீ கையெழுத்து போட்டேன்னா கயிறை மாத்தியாச்சுன்னு அர்த்தம். அப்படி சொன்னா என்ன ஆகுதுன்னா, சார் அந்த ஆளு கொஞ்சம் விரிவா சொல்லியிருக்கணும். இது டெக்னிக்கா ஏமாத்துறது. கொடுத்துட்டு நீ நல்லா பார்த்துக்கோ நாளைக்கு முன்னே உனக்கு இது கிடையாதுன்னு சொன்னா அது அவனே அப்படி ஏமாத்தாமா, அப்படி அவன் ஏமாத்தனா அவன் பேர் வந்துடக்கூடாதுன்னு பரஞ்சோதி முனிவர் என்ன பண்றார், குதிரையை பத்தி அவன் இவனுக்கு ஒரு கிளாஸே நடத்துறான். எங்கெங்கிருந்து கொண்டலாம் அவன் சொல்றான் பாருங்க, இதுல என்னெல்லாம் குதிரை இருக்குங்கிறான். குதிரைக்கு இவ்வளவு பெயர்கள் இங்க அவர் கையாண்டதெல்லாம் அந்த ஒவ்வொரு பெயருமே ஒவ்வொரு விதமான குதிரைன்னு ஒரு செய்தியை சொல்றாரு. இவ்ளின்னா அது ஒரு குதிரை, பரீன குதிரை, ரைட்டுங்களா, மான குதிரை, பரிங்கிறது வேறையாம், குதிரைங்கிறது வேறையாம், இவ்ளிங்கிறது வேறையாம். அது சொல்றார். பாடலம் சொல்றார். பாடலம்னா பாம்பின் படம் போன்ற மார்பினையும் கழுத்தினையும் கொண்ட குதிரையாம். யாரு? சிவபெருமான் பாண்டிய மன்னனுக்கு கிளாஸ் எடுக்கிறான் குதிரையை பத்தி. கோடகம் கொண்டு வந்திருக்கிறேன், கோடகம்னா குதிரை அப்படின்னா என்னவானாரு, அகன்ற நெற்றியும் அழகு பொருந்திய முகமும் வெற்றி வாகையும் சூடக்கூடிய குதிரை அது கோடகம், அதை கொண்டு வந்திருக்கிறேன். வன்னி கொண்டு வந்திருக்கிறேன், வன்னினா குதிரை, உயரமும் நீளமும் உடையதாய் பிங்கள் நிறம் பெற்று கருநிறம் பெற்றதாயும் அமைந்த குதிரைகள், அதற்கு பேரு வன்னியம். குதிரை, குதிரைன்னு ஒரு பேர் சொல்றார். திண்ணிய கழுத்தில் தெய்வமணி உள்ளதால் 8 மங்கலம் உடையதாய் இருக்கின்ற பரி, அதுக்கு சொல்றார்.
பரினா எப்படி இருக்குங்கிறாரு. குங்குமப்பூ, கற்பூரம், கஸ்தூரி, இதுல ஏதாவது இந்த மனம் வந்து அந்த குதிரை மேல இருக்குமா? சுவாமி கொண்டு வந்த குதிரையில இருக்கும், இல்லை இந்த ஊர்ல அந்த குதிரை இருக்குமோன்னு தெரியல. நம்ம குதிரை போய் மோந்து பார்த்தா அது எத்திர உதைச்சிரும் நம்மளை. சொல்றாரு, அகில், குங்குமப்பூ, கற்பூரம், கஸ்தூரி இவை ஒன்றன் மனத்தினையும் சங்கு, மேகம், சிங்கம் போன்றதனுடைய ஒன்றன் ஒலியையும் உடையதாம். இப்படி எல்லாம் வந்து கந்துகம், யூவி, இப்படி ஒவ்வொரு குதிரைக்கும் இது பண்ணி காட்டி மன்னர்கிட்ட சொல்லி கயரை மாத்துறான். அந்த கயர் மாத்துறத திருவிழா பணம் அழகா சொல்ற. கயிறு மாத்துறது இந்த பக்கம் மன்னன், அந்த பக்கம் சுவாமி. சரி, மன்னன் என்ன கும்பிட்டுருப்பான்? சொக்கநாத பெருமானே எல்லாம் நல்லதான் மேட்டு அப்படின்னு வாங்கியிருப்பான். ஏன்னா அவன் அப்படிதான் வணங்குறான். மன்னன் யாரை வணங்கியிருப்பான்? அவன் சுவாமி குதிரைக்காரன் யாரை வணங்கியிருப்பான்? இப்போ ஒரு கேள்வி வருது இல்ல, இவன் கொடுக்கும் பொழுது இவன் என்ன பண்ணியிருப்பான்? சொக்கநாத பெருமானே இந்த குதிரையெல்லாம் நல்ல குதிரையா இருக்கணும் அப்படின்னு இவன் வாங்கியிருப்பான். அவன் இந்த வியாபாரம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு அவன் குதிரையை கொடுக்குறான் கையில. அவன் யாரை வணங்குவான்? சொல்ற, கொத்தவில்தான் நெருஞ்சாந்தம் கொண்டு செழும் புகை தீபம் கொடுத்து பூசை பக்திமையால் செய்து இறைஞ்சி எதிர் நிற்ப பூஜை பண்ணியிருக்கிறான் மன்னன். அங்க உள்ளவங்க அந்த பாருங்க, அந்த சைவ நன்னெறி எப்படி இருந்திருக்கு பாருங்க சார். ஒரு குதிரை வியாபார டீல் க்ளோஸ் ஆகுது, அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிபாடு நடந்திருக்கு. இதெல்லாம் தானே இந்த புராணம் படிக்கிறதுனால உள்ள முக்கியத்துவம். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லணும்ல. வீட்டில் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல என்ன பண்ணணும்? சாமி கும்பிட்டு சந்தன கும்பம் பூசி அது போய் ஆன் பண்ணணும். டிவி வாங்கினா டமாலும் போய் ஆன் பண்ணக்கூடாது. அது இப்படி செய்யணும். யாருன்னா அன்னைக்கு குதிரை வாங்கும் பொழுது இவ்வாறு தான் செய்தார்கள். நேயர்களை மதுரை கலைக்கிறோம், அங்க நடந்திருக்கு. அது சொல்ற. அதனால பக்திமையால் செய்து இறைஞ்சி வழிபாடு செய்து எதிர் நிற்ப ஆலவாய் பரனை நோக்கி கைத்தலம் தன் சிரமும் முகிழ்த்து. யாரா? சுவாமியா? சுவாமி ஆலவாய் பெருமான வணங்கினானா வந்து சொல்ற. கைத்தலம் தன் சிரமுகிழ்த்து, கைய மேல தூக்கி வச்சு வாலி என, வாலியன் யாரு? ஆலவாய் பெருமான. இவன் வாலி என பறிகொடுத்தான் கயிறு மாறி. யார் சார் அதுன்னாரு? முத்தொழிலின் மூவராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண் மூர்த்தி போட்ட. அது கொடுத்தது யாருன்னாரு? முத்தொழிலின் படைத்தல் காத்தல் சொல்லின் மூவராய் அயந்திருமால் உத்திரராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண் மூர்த்தி. எல்லாம் மூணு மூணா வச்சு அடிச்சார். முத்தொழிலின் மூவராய் மூவர்க்கும் தெரியாத முக்கண் மூர்த்தி கைத்தலம் தன் சிரமு முகிழ்த்து ஆலவாய் பறவை நோக்கி வாளி என பறிகொடுத்தான் கயிறு மாறி அப்படிங்கிற. இதெல்லாம் திருவிழா போனதுல இங்க அவ்வளவு எல்லாம் சொல்ல, நேர எதுக்க வந்தான் சொல்லிட்டான். டீல், கயிறு நாளைக்கு மாத்தினா அதுக்கப்புறம் நமக்குள்ள கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வாரான். மன்னர் இஸ் வெரி ஹாப்பி குதிரையை பார்த்து. அதனால என்ன பண்ணார்? இங்கேயும் அங்கேயும் வித்தியாசம் வருது. திரும்பவும் இங்கதான் என்ன பண்ணா, ஒரு விலை மதிக்க முடியாத பொன் எடுத்து போத்துறான். இத பொன்னாடே அதுங்க சொல்ற. வெம்பரியின் அன்னலை வியந்து தமிழ் மாறன் கம்பமுடி எய்த ஒரு கைவிரல் சுழற்றா அம்பொன் விலை இல்லதோர் அருங்கலை அளித்தான் எம்பரமர் செண்டின் மிசை ஏற்று நகை செய்தார். வெம்பரியின் அன்னலை, வெம்பரியில் வந்த அண்ணல். இங்க வெம்பரியின் அண்ணல் குதிரையுடைய தலைவர்னு அர்த்தம். ஆனா நமக்கு அண்ணல்னா சாமின்னு அர்த்தம். அதனால வெம்பரியின் அன்னலை வியந்து தமிழ் மாறன், மன்னன் பாண்டிய மன்னன், மாறன்னா பாண்டிய மன்னன். தமிழ் மாறன் கம்பமுடி எய்த ஒரு கைவிரல் சுழற்றா அம்பொன் விலை இல்லதோர் அருங்கலை. விலை இல்லதோர் பட்டுமா அப்படின்னா என்னன்னா, அது விலை மதிக்க முடியாத. அது என்ன ஒரு 50,000 ஒரு லட்சம் வருமா, 5 லட்சம் வருமா சார்? அது விலையே சொல்ல முடியாது. அப்படி அந்த மாதிரி விலை இல்லதோர் அம்பொன் விலை இல்லதோர் அருங்கலை. கலைன்னா துணி, ஒரு பட்டு. அதை எடுத்து அவனுக்கு போத்துறான். அப்போ அவன் எம்பரமர் சாமி செண்டின் மிசை ஏற்றுட்டான். அதை குதிரை இது பண்ணதுக்காக வச்சிருந்த அந்த சாட்டை கம்பமா இருக்கு பாருங்க, அதுல வாங்கினான் இந்த பொன்னாடே. மன்னன் வந்து வாரு போத்த அப்படி அந்த கம்புல அப்படி வாங்கி பின்னாடி தட்டினான். அத எம்பரமர் செண்டின் மிசை ஏற்று
அடுத்த ஒரு வார்த்தை போட நகை செய்தார் அப்படி ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. ஏண்டா யாருக்கு யாரு போடுற அப்படின்னு அர்த்தம். ஆனா இருக்கட்டும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டானா. அதனால ஏற்று நகை செய்தார். இதுதான் நடந்தது. ஆனா திருவிழா பணத்தை என்ன சொல்லிட்டாரு, அவன் தலையில வாங்கினாங்கிறார். இந்த இடத்துலதான் இந்த புராணங்களுக்குள்ள கொஞ்சம் வேறுபாடு. திருவிழா பணத்தை சொல்றார், வாசி வாணிகர்க்கு. வாசின்னா குதிரை, குதிரைக்கு எவ்வளவு பேர் வருது பாருங்க. வாசி வாணிகர் சுவாமி குதிரை வியாபாரி. வாசி வாணிகர்க்கு தென்னன் பாண்டிய மன்னன் வெந்துகில் வரிசையாக, வரிசைன்னா அந்த ஒரு முறையாக. வீசினான், வீசினான்ங்கிறது சொல்லல அப்படின்னா பொறுத்துறது. பாணர்க்கு ஏவல் செய்தவர் வெல்குவாரோ, அன்னைக்கு பானபத்திரருக்கு இறங்கி வந்த பெருமான் இவன்ட்ட மட்டும் எடுத்து சொல்லிடுவானா, சரின்னு வாங்கி கொண்டாங்கிறார். பாணர்க்கு ஏவல் செய்தவர் வெல்குவாரோ, வெல்ல மாட்டார். கூசிலா நேசர் காப்பான் குதிரையின் இழிந்து, குதிரையிலிருந்து கிளை இறங்கி ஏற்று அந்த பொன்னாடையை வாங்கி கொண்டு குதிரை கிளை குதிரைக்காரனாவே நடிக்கான் சாமி முன்னாடி. திருவிழா பணத்தில் அப்படி சொல்லுது, வந்தது குதிரைக்காரனா அப்படியே நடிக்கிறான். ஆனாலும் மன்னன் இருக்கட்டும் அப்படின்னு குதிரையை விட்டு கிளறங்கி அதனால இறங்கி இழிந்து, இழிந்தனை இறங்கின்னு அர்த்தம். குதிரையின் இழிந்து ஏற்று அந்த தூசினை அந்த துணிய இரண்டாம் கங்கையன முடிசூடி நின்றான். ஏற்கனவே ஒரு கங்கை இருக்கு, இது ரெண்டாவது கங்கைன்னு சொல்லி தலைமையில் வச்சுக்கிட்டான்னு சொல்றார். ஒண்ணு சொல்றார், இவன் வாங்கிட்டான்னு தான் திருவிழா பணம் சொல்ல. கூட இருந்த அந்த வீரர்கள் அவங்கெல்லாம் வானவர்கள், அவங்களுக்கெல்லாம் பொருட்களைன்னா அவன் தான் லூசு பய சுவாமி யாருன்னு தெரியாம போடுறான், நம்மால் அவன்கிட்ட போய் இறங்கி வர்றான் பாரு. தலைமையே இப்படி இருந்தா என்னடா இது, அவன் என்ன சொல்லியிருக்கலாம், ஏய் அப்படின்னு எடுத்திருக்க வேண்டாமா, இவன் போய் இப்படி வாங்கிட்டானே. அவங்களுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஆதங்கம், ஏன்னா நம்ம தலைமை இப்படி செய்த அப்படின்னு ஆதங்கம். அதை அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். என்ன பேசிக்கிட்டாங்களாம், அவன் அப்படி போட வரும் பொழுது இவன் இப்படி வாங்கலைன்னா இவன் கையில் இருக்கிற பாம்பு கங்கை இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிரும்னு அதுக்காக இப்படி வாங்கிட்டான் போல நம்ம ஆளு அப்படின்னா, அதனால அப்படி வாங்கிட்டான் போல அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னார். இது திருவிழா பணத்துல. இங்க என்ன சொல்லிட்டார், அம்பன் விலை இல்லதோர் அருங்கலை அளித்தான், எம்பரமர் செண்டின் மிசை ஏற்று நகை செய்தார். அத குதிரையை அடக்கக்கூடிய அந்த செண்டு குச்சி அதுல வாங்கிட்டார்னு வாங்கி நகை செய்தார். இதை செஞ்ச உடனே மன்னனுக்கு கொஞ்சம் ஒரு கோபம். ஏன்னா மன்னன் கையினால ஒரு பொன்னாடை அப்படிங்கிறது யாருக்காக தான் கிடைக்கும். அப்போ அவனுக்கு அந்த பெருமை. அப்படி செய்யும் பொழுது அவன் சொல்றார், ஏற்ற ஒன் கலையை நேசம் எய்தினான் ஒருவன் சென்று காற்றன விரைவின் எய்தி கடிது தன் கரத்தில் வாங்கி போற்றிலன் முடியின் மீது புனைந்திலன் என்று மாறன் நீற்றினன் மறைப்பினாலே நெஞ்சிடை வெகுட்சி கொண்டான். ஏற்ற ஒன் கலையை அப்படி போட்ட ஒன்ன நேசமெய்தினான் ஒருவன், மன்னன் மேல அன்பு கொண்டு வாங்குற ஒருத்தன் அவன் உடனே அணிந்து கொள்ளணும், அதை ரொம்ப போத்திக்கணும், அதை ரொம்ப பெருமையா எடுத்துக்கணும். அப்படி செய்யாம காற்றன விரைவின், அது காத்துல போடுற மாதிரி அப்படி தூக்கி அப்படி பின்னாடி விரைவின் எய்தி கடிது அவசரமா அதை அப்படி குச்சிட்டு இப்படி தள்ளி விட்டான்னா அதை தன்னுடைய கரத்துல வாங்கி போற்றிலன், அதை வாங்கி ரொம்ப மனசுல சந்தோஷப்பட்டு செய்யலாம, முடியின் மீது புனைந்திலன் தம் மேல அதை போத்திக்கிடல என்று பாண்டிய மன்னன் நீட்டி நன்மறைப்பினாலே அப்படின்னார். மன்னனு கோவஞ்சான். அந்த கோவம் என்ன காரணம்னாரு, நீற்றினன் சுவாமி நீர் அணிந்திருக்கிறது அவனுடைய மறைப்பாற்றலினாலே, ஏன்னா வந்தது யாரும் தெரியாதனால, நீற்றினன் மறைப்பினாலே நெஞ்சிடை வெகுட்சி கொண்டான். அவ்வாறு சொன்ன உடனே அவனுக்கு அந்த அவனுக்கு கோவம் தான். அந்த கோவம் என்ன காரணம் அப்படி சொல்றாரு இவரு, பெருமானுடைய மறைப்பாற்றலினாலே இவனுக்கு, ஏன்னா வந்தது யாரும் தெரியல, அதனால வெகுட்சி கொண்டான்னாரு சொல்ல. இப்ப அதுக்கப்புறம் அவர் சொல்றார், வெளிப்பட அரியமேனி விண்ணவன் கண்ணும் நெஞ்சும் களிப்புற வருதல் கண்டும் கண்டிலன் கண்ணினாடம் ஒளித்து உலகம் எங்கும் நிற்போன் உருபவம் ஒளித்து ஞானம் அழித்திடன்று அறியாவர் அவன் திறம் அறியவல்லார். மாணிக்கவாசர் மனசுல நினைக்கிறது அவ்வளவு அவருக்கு தெரியுது. அவர் மனசுல நினைக்கிறாராம், வெளிப்பட அரியமேனி, எல்லாரும் பார்க்கிற மாதிரி வெளிப்படையா வந்திருக்கிறான். வெளிப்பட அரியமேனி விண்ணவன் பரமசிவன் சுவாமி
கண்ணும் நெஞ்சும் களிப்புற வருதல் கண்டும். அவன் அப்பா அப்படி வந்து இருக்கிறத கண்டு என்ன பண்ணிருக்கணும்? கண்ணால கண்டு நெஞ்சால மகிழ்ந்திருக்கணும் அந்த மன்னன். கண்டிலன்னா அப்படின்னு தான் பார்க்காம இருக்கானே இந்த ஆளு. அப்படின்னு அவனை யாருன்னு உனால தெரியலையே அப்படின்னு மாணிக்கவாசருக்கு வருத்தமா இருக்கு. டக்குன்னு சொல்லவும் முடியல. ஆனால் என்ன சொல்லாம நிற்கிறாரு. ஆனா சுவாமியே இப்படி வெளிப்படையா இப்படிங்கிற வந்து நின்று இவ்வளவு நேரம் நிற்கிறாரு. அதை பார்த்தும் பார்க்காம இருக்கான். அதான் கண்டும் கண்டிலம்னர். ஏன்னா அவன் யாருன்னு தெரியாதனால. கண்ணினாடன், அதாவது பாண்டிய மன்னன், ஒளித்து உலகெங்கும் நிற்போன். தன்னை ஒளித்து எல்லா உலகமெங்கும் இருக்கான், யாருக்கும் தெரியாத மாதிரி ஒளித்து உலகமெங்கும் நிற்போன். உருபவம் ஒளித்து ஞானம் அளித்திடின் அன்றி யாவர் அவன் திறமறிய வல்லார். அவனே நம்முடைய பிறவியெல்லாம் நீங்குமாறு ஞானத்தை நல்காத வகையில் அவனை யாரால் அறிய முடியும்? மாணிக்கவாசர் நினைக்கிறார். இந்த மன்னன் அறியலைன்னா காரணம் அவன் அப்படின்ட்டு. முதல்ல எப்படி நினைக்கிறாருன்னா, அவனே வெளிப்படையா அப்படி இவங்க வந்து நினைக்கிறான். அதை வந்து பார்த்தும் இந்த கும்பிட்டைக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கண்டும் கண்டிலம் அப்படி இருக்கான். சொல்லிட்டு சரி அவன் உணர்த்தாம யாருக்கு தெரியும்? காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலை ஒரே வரையில் நம்மளால் எழுதி போயிட்டார். அட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே, உருவித்தால் ஆறு உருவாதாரே, பாட்டுவித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே, வடிவித்தால் நினையாதாரே, காட்டுவித்தால் ஆறு ஒருவர் காணாதாரே, காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. நீ காட்டல. கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி. சோபோசார் ஒரே அடி அடிச்சு அனுபவத்துல புளிஞ்சிட்டார். அப்படியே கடைசியில் அவர் சொல்றார். கிட்டத்தட்ட 104 பாட்டு பகலில் வரும்பொழுதுதான் சோபோசார்ல அப்படியே ரொம்ப அனுபவத்துல சொல்றார். கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும். இந்த உலகத்துக்கு கொண்டாந்தான் நம்மளை மா அப்பா பிள்ளைகளு அது இது நட்பு சொந்தம் சரி எல்லாத்தையும் கூட்டுவதும். ஒரு நேரத்தில் என்ன பண்ணாரு? அது கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும். செயல்திட வச்சா ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன் அமைத்த ஏட்டின்படி என்று. அவன் செய்யாம யாரும் செய்ய முடியாது. அதான் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒளித்து உலகம் எங்கும் நிற்போன் உருபவம் ஒளித்து ஞானம் அளித்திடின் அன்றி. அவன் ஞானம் கொடுக்கல. யாவர் அவன் திறம் அறிய வல்லார். சொல்லிட்டு ஒரே ஒரு பாட்டு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். என் திசை மன்னர் அன்பால் ஈந்தமென் கலைகள் யாவும். மன்னன் இப்ப கோவத்துல இருக்கிறான். மாணிக்கவாசர் நினைக்கிறார், வந்தவன் இறைவன் கூட இவனுக்கு தெரியலையே அப்படின்ட்டு. சரி, அது அவன் உணர்த்தாம யாருக்கு தெரியும் அப்படின்னு அவரே சமாதானப்படுத்திக்கிட்டு இப்ப என்ன பண்ணார்? மன்னனுக்கு ஒரு சமாதானம் சொல்லணுமே. அருமையா சொன்னார். என் திசை மன்னர் அன்பால் ஈந்தமென் கலைகள் யாவும் செண்டிடை கோடலன்னோர் தேயனல் இயற்கை என்றே வந்தமிழ் வாத ஊரர் மாமதுரேசர் நெஞ்சில் கொண்டுள முனிவு தீர குறைந்து முன் என்று சொன்னார். என் திசை மன்னர், 8 திசையில் உள்ள மன்னர்களும் அவங்களுக்கெல்லாம் குதிரை வியாபாரம் பண்றாளி மாதிரி இந்த நாட்டில் உள்ள பழக்கம். அதாவது என் திசை மன்னர்களும் இவங்களுக்கு இந்த மாதிரி பொன்னாட போத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை இந்த குச்சியில வாங்குறது அந்த நாட்டு பழக்கம். மன்னருக்கு எப்படி ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு பாருங்க மந்திரி. என் திசை மன்னர் அன்பால் ஈந்தமென் கலைகள் யாவும். இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா, அவங்க 8 திசை மன்னர்களும் இவங்களுக்கு இந்த குதிரைக்காரங்களுக்கு கொடுக்குற இதையெல்லாம் அந்த நாட்டுக்காரங்க செண்டிடை கோடல் அந்த குதிரை குச்சியில வாங்குறது அன்னோர் தேயனல் இயற்கை என்றே அந்த ஊர் பழக்கம் போல அது அப்படின்ட்டான் மன்னர். அப்படியா அப்படின்னு சரின்ட்டான். ஏன்னா அவனுக்கு திருப்தியா போச்சு, இப்ப கோவம் இல்லை. அதனால செண்டிடை கோடல் அன்னோர் தேயனல் இயற்கை என்றே வந்தமிழ் வாத ஊரர் மாமதுரேசர். மாமதுரேசர்ங்கிறது பாண்டிய மன்னன். அவர் நெஞ்சில் கொண்டுள்ள முனிவு தீர. முனிவுனா கோபம். அந்த கோபம் தீருமாறு குறைந்து முன்னின்று சொன்னார். அவர் முன்னாடி வந்து மன்னா, ஏன்னா அவர் கோபத்தை இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு என்ன சொன்னாரா? அந்த மாதிரி வந்து பொன்னாடை போடும் பொழுது குச்சியில வாங்குறது அந்த நாட்டு பழக்கம் வந்தான் அப்படின்ட்டான். இதுக்கு
வேர்பிள்ளை அடா 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 என்னம்மா எழுதுறாரு சார். நான்லாம் இந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. எழுதுறாரு. அது என்ன சொல்றாரு, இவனுடைய கோபத்துக்காக அவர் வந்து கொடுக்கலையாம், அது சொல்லலையாம், சமானப்படுத்தலையாம். அவர் அப்படியே சொல்லிட்டார். ஏன்னா இந்த மந்திரியார் இந்த மன்னனெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லை இப்போ. ஆனால் ஐயோ மன்னன் கோவிச்சுட்டான், நாளைக்கு நம்ம வேலை காலியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் வரலையா. அப்படியே கொண்டாருனாரு. இவனுடைய கோபத்தை கண்டு சுவாமி எதுவும் நினைப்பாரோ என அஞ்சு இங்க வந்து சமானப்படுத்தினான். ஏன்னா இவன் சுவாமி மேல கோபப்படுறான், அதனால இவனுடைய கோபத்தை கண்டு சுவாமி எதுவும் குற்றமாக இவனை நினைத்து விடக் கூடாதுன்னு கருணையினால வந்தாராம். ஒண்ணு. அடுத்தால சரி, அப்படியே என்ன அச்சம் அவருக்குன்னா வந்து அது சீவன் முத்தராய் வளர்ந்த ஆன்மா எல்லா ஆன்மாக்கள் மீதும் பேரன்பு கொண்டதாம். ஏன்னா முதல்ல மன்னன் மேல இது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன மன்னன் மேல அன்பு, இப்பதான் மன்னன் மேல ஒண்ணும் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னா அது மன்னன் மேலன்னு தனியா இல்லை. ஆனா எல்லா கள்ளத்தலைவர் துயர்கருதி தம் கருணை வெள்ளத்தலைவர் மிக திருவள்ளுவன் எல்லா ஆன்மாக்கள் மேலும் சிவன் முத்தர்களுக்கு இருக்கும். அந்த வகையில இந்த ஆன்மா மேலேயே அவனுக்கு இருந்த பேரன்பு அது காரணம்னார். அடுத்தால ஒன்று எழுதினாரு, செல்லா இடத்து சினம் தீது என்பதால் அவன் பொருட்டு இறங்கி மன்னர் மேல ஒரு பரிவம். என்ன பரிவுன்னார், செல்லா இடத்து சினம் தீது என்பதால். கோவப்படக்கூடாதவங்க மேல கோவப்பட்ட பெரிய தப்பான். இவன் யார்கிட்ட கோவப்பட்டான் இப்போ, சுவாமிகிட்ட. அதனால அது செல்லா இடத்து செல்கின்ற சினம், அது பெரிய தீது. அதனால இவனுக்கு ஒரு துன்பம் வரக்கூடாதுன்னு இவன் மேல உள்ள கருணையினால பரிவுல இறங்கித்தான் சொன்னாரே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லைன்னு போயிட்டார். இவர் போய் சமாதானப்படுத்துறதுக்கு என்ன காரணமெல்லாம் சொல்றாரு பாருங்க. ஏதோ மன்னர் கோவப்பட்டார், அதனால கோபத்தை சமாதானப்படுத்தினார் மந்திரி இல்லையா. இவர் கோவப்பட்டதுனால அவன் எதுவும் நினைச்சிடக்கூடாது சுவாமி. சரி, இவர் முதல்லயே செயலை இப்ப ஏன் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா எல்லா உயிரிடத்தும் அன்பு, அதனால இவன் மேலேயும் அன்பு. மூணாவது, செல்லா இடத்து சினம் தீது என்பதால் கோவப்படக்கூடாதவங்கள்ட்ட கோவப்பட்ட அது பெரிய குற்றமா, அந்த குற்றத்துக்கு மன்னன் ஆளாயிடக்கூடாதுங்கிற கருணையினால இறங்கி இவன் வந்து சமாதானப்படுத்திட்டார் அப்படின்னு காரணம் சொல்லி கொண்டுள்ள முனிவு தீர குறைந்து முன் நின்று சொன்னார்னு 31வது பாடல் இன்னைக்கு கொண்டு வாதோர் புராணத்தை இந்த அளவில் இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். திட்டம் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் நினைக்கிறதா இருந்தாலும் குதிரை இதில் கதையில கொஞ்சம் வேகமா தாண்டி வந்துட்டோம். இன்னைக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் அன்பர்களுக்கு தெரிந்திருக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு என்ன திட்டம்னா, தைப்பூச நன்னாள் என்பதனால